வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மூவி பஃப் சினிமா பற்றி. அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கான்வர்சேஷனையும் இன்சைட்ஸையும் கேட்கறதுக்காக இங்கே நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள் அண்ட் வெல்கம் டு மூவி பஃப் சினிமா பற்றி. இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் எனக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கான்வர்சேஷன். ஸோ நிறைய நல்ல கதைகளையும் நல்ல இன்சைட்ஸையும் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன கேட்கணுன்னு இருக்குன்னா, ஒரு ஆக்டருக்கு இன்செக்யூரிட்டிஸை எப்படி பிரேக் பண்ணுறது? முதல்ல நீங்கள் வந்த எல்லாருக்கும் நன்றி. இன்செக்யூரிட்டிஸை பிரேக் பண்ணுறது ஆக்டருடைய வேலையை, அதுதான் வேலையை, பர்பஸே. எப்படி பிரேக் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்கள் எப்படி பிரேக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ப்ராக்டிஸு ஒன்று, ரெண்டாவது வந்து சம்மந்தமில்லாத கற்றுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தான் வேலை செய்ய தெரியும். நீங்கள் போய் ஜக்லிங் கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் மாறிடும். எப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு இன்செக்யூரிட்டிங்கிறது ஒரு பள்ளமாக இருக்குதுன்னா அதில் வேறு ஏதாவது போட்டு ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாது, அதாவது உங்களுடைய வேலைக்கோ உங்களோட வீட்டுக்கோ எதுக்குமே சம்மந்தம் இல்லாது, அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நீங்கள் பொழுதுபோக்காக கற்றுக்குவீங்க. அப்போ நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நான் அதில் ஒரு பெருமை வரும். இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுது, உங்களுடைய பெருமைகளை, பெருமைப்படக்கூடிய மனசு நிலையை தாழ்த்துது. அதுதானே இன்செக்யூரிட்டிங்கிறது. கரெக்ட். ஒரு மாதிரி நல்ல சந்தோஷங்கள் வரும்போது அதை வந்து சந்தோஷப்பட விடாமல் பண்ணுது. கரெக்ட். அதுதான் நான் இதுக்கு டிசர்விங். ஐயோ அது மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குறதுக்கோ இல்லை உங்களுடைய கோலுக்கோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது அதை வச்சு ஆமாம், அவர் பணம் சம்பாதிக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வாத்திய கருவி மவுத்தார்கன் வாங்கி நீங்கள் வாசிக்க கற்றுக்கலாம். ஈஸி இல்லை, பேக்கெட்டில் போட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பூன் கிடச்ச மாதிரி, புதுசாக ஒன்று வரம் கிடச்ச மாதிரி, புதுசாக ஒரு எபிலிட்டி கூடின மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதுவும் அந்த இன்செக்யூரிட்டியும் சண்டை போட்டுக்கும். பேலன்ஸ் அது சண்டை போட்டுக்கும். அது இவர் சொல்லுவார்ல, கமலஹாசன் சொல்லுவார்ல, நான்லாம் டைலாக் ஒழுங்காக பேசுவேன், ஏய் உனக்கு சம்மர் சால்ட் அடிக்க தெரியுமா அப்படி மாதிரில. அது மாதிரி தான் ஸ்டென்ட்மேனுடைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியறது வந்து, நீ ஸ்டென்ட்மேனு, உனக்கு டைலாக் எல்லாம் பேச தெரியாது, நான் டைலாக் பேசுகிறேன் ஆக்டர்னு. அப்படியா, உனக்கு சம்மர் சால்ட் தெரியுமா? ஸோ அவருக்கு பதில் என்ன சொல்கிறாரு, சம்மர் சால்ட்டு சொல்கிறாரு. கரெக்ட். அப்போ வந்து அவருக்கு தெரியும் அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ அப்போ ஒரு இன்செக்யூரிட்டியை போக்குறதுக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வளர்த்துக்கணும், அவ்வளோதான். அது வந்து சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அது அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஐடியிலேயே நான் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், இன்னொரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறேன் அப்படின்னா அது வேறு. நான் போய் வாலிபால் விளாட்றேன், ஏதோ ஒரு தோட்ட வேலை செய்கிறேன், சமையல் கற்றுக்கிறேன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கிறேன், சம்மந்தமே இல்லை அது. அது பண்ணும்போது ஏய் உனக்கு தெரியாது இல்லை அது அப்படின்னு அந்த ஒரு இருக்குல்ல, இப்போ இந்த கூட்டத்தில் தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நான் ஒரு பெருமைக்குரியவனா ஆடுறேன். ஆமாம், நமக்குள்ள அது வந்து இன்செக்யூரிட்டிஸை குறைக்கும். ஈஸி வே அது. குரு சோமசுந்தரம் அவர்களுக்கு என்ன மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு, அது நீங்கள் என்ன செஞ்சு கடந்தீங்க? குரு சோமசுந்தரம் அலைஸ் இன்செக்யூரிட்டின்னு போடுற அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா மதுரையில் பிறந்து வளர்ந்தேன். நான் நிறைய படம் பார்ப்பேன், மற்றபடி எந்த வித எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் எனக்கு கிடையாது, சுத்தமாக ஸ்கூல் டேஸ்லேருந்தே கிடையாது. அப்புறமா வந்து செஸ் விளையாட ஆரம்பித்தேன். அதில் வந்து ரன்னரப் வந்தேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரன்னரப் வந்தேன். அப்புறம் கேரம் போர்டு விளையாட ஆரம்பித்தேன், அதிலே ரன்னரப் வந்திருக்கேன். நல்லா விளையாடுவேன் கேரம். இது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் யோகா ப்ராக்டிஸ்குள்ளே போக ஆரம்பிச்சு, அப்புறம் யோகா ப்ளஸ் ஜிம்மு போக ஆரம்பித்தேன், ரெண்டும். இது எந்த வயசில்? இது வந்து ஒரு 20. அப்போல்லாம் நான் ஆக்டிங்லாம் இல்லை. ஆக்டிங்னா என்னென்ன தெரியாது, நடிக்கிறவங்கள பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் என்கிட்ட இருந்துச்சு. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இன்செக்யூரிட்டினுடைய 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நான் இன்செக்யூராக இருக்கிறது, ஒன்று என்னோடய முடிகிறது. ஒன்று இன்னொருத்தவங்க பக்கத்தில் வந்தோடனே இவன் நம்மளை முந்திடுவானோ அப்படிங்கிறதுல நான் ரியாக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. 2 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. இதில் நான் இன்செக்யூராக தான் இருப்பேன், பக்கத்தில் யாராவது முந்தினா கூட வேலைக்கிட்டு நீ போய்க்குப்பா அப்படின்ட்டுருவேன் நான். அந்த மாதிரி நான் இவனும் முந்தணும் அப்படிங்கிற அந்த இதில் மோட்டிவேஷனில் கூட இல்லை நான். அப்புறம் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் தான் யோகா அண்டு ஜிம் ட்ரைனிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அதில் வந்து என்னுடைய பாடி சேஞ்சஸ் வந்தது. 6 பேக்கு ரிப்பு எல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு டிப்ளமோ படிக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் 6 பேக்னுடைய வேல்யூ தெரியாது. ஊரில் சொல்ல மதுரையில் என்ன மாப்பிள்ள பயங்கரமாக இருக்கிற அப்படிம்பாங்க.
அது மாதிரி அதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் அப்படி ஒருத்தர் சொன்ன உடனே என்னுடைய இன்செக்யூரிட்டியில் ஒரு பூ பூக்கும். இன்செக்யூரிட்டி இருக்கும், ஆனால் அங்கே ஒரு பூ என்னடா ஒரே ஜிம்மு தான் போல இருக்குது அப்படியே போஸ்டிங்கெல்லாம் காமிக்கிறது. காமிச்ச உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூக்கும். ஸோ அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய இது வந்து ரீடிங் நிறையா இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஆனால் குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டியை உண்டு பண்ணுது. இது புதுசு இது. சார் நான் இன்செக்யூரிட்டிஸ் நிறையா லெவலில் இருந்தது, எனக்கு நிறைய லெவலில் இருந்தது. ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து இன்னொருத்தங்க மேலே பிரதிபலிக்க மாட்டேன். ஐயோ என்னோட இதனால இவர் முந்தி ஓடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தடை பண்ணுறதோ இல்லை அவர் மேலே ஜெலஸ் ஆகிறதோ அந்த இது எனக்கு வராது. ஐயோ நம்ம என்ன பண்ணோம் அப்போ கூடுதலாக 1 மணி நேரம் கூடுதலாக ஒரு தடவை சிலம்ப சுற்றினேன்னா எனக்கு அந்த இன்செக்யூரிட்டியில் இன்னொரு பூ பூக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிறது. நிறைய பூ பூத்துருக்கு. நிறைய பூத்துருச்சு. வெரி குட். ஆமாம். நீங்கள் ஒரு ஆக்டிங் ஸ்பெசிஃபிக் இன்சைட்ன்றதை தாண்டி ஐ திங்க் எல்லாருக்குமே வெவ்வேறு ஸ்பேஸில் இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். ரெண்டாவது ஆக்டிங் ஸ்பேஸை விட புரியிற மாதிரி பேசணும். இப்போ இன்செக்யூரிட்டியில் ஒரு பூ பூத்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். கரெக்ட். அப்போது வந்து நான் டெக்கில் இன்செக்யூரிட்டிக்கு ஆகும்போது உங்களுடைய இதில் டோப்பமைனில் இது செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அப்படின்னா அப்படிம்பாங்க அவங்க. ஐயோ இவர் யாரா இல்லை அதில் ஒரு பூ பூக்கும் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷனோட ஒரு நான் இதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். முதல் ஆன்சர் சொல்லும்போது ஒரு பள்ளம் ஏற்படுதுன்னா அதை மண்ணை போட்டு சமன் செய்யணும்னு சொன்னீங்க. அப்புறமா இன்செக்யூரிட்டியில் ஒரு பூ பூத்துச்சுன்னு சொன்னீங்க. இப்படி இமேஜஸால் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் இன்சைட்ஸையும் சொல்கிறது இருக்குல்ல, இதை பற்றி சொல்லுங்கள். கரெக்டாக கேட்குறீங்க. உண்மையாக நல்லது. இமேஜஸ் தான் என்னுடைய ஒர்க்கில் பேஸே. நான் வந்து தியேட்டருக்குள்ளே வந்த பின்னாடி தான் வந்து இமேஜஸும் ஆட்டிடியூடும் எவ்வளோ தூரம் இதாகுது, கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. எனக்கு சில சமயம் ஒரு சில ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு இமேஜாக இருக்கும். அது வந்து என்னன்னு தெரியாது, அது ஒரு இமேஜாக இருக்கும். சம்டைம்ஸ் அது ஒரு சவுண்டு மிக்சடு இமேஜாக இருக்கும். இப்போ வந்து ஷிபு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மின்னல் முரளி ஷிபு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனுடைய இமேஜ் இருந்துகிட்ருக்கும் எனக்கு. அது வந்து அடிக்கடி வரும். அந்த அம்மா யாருன்னு தெரியாது. அந்த கலர் புடவை வந்து ஒரு சாயமிட்ட புடவையாக இருக்கும். அது உள்ள அதாவது ஒரு ஃப்ளவரிஷான ஒரு புடவை வந்து சாயம் போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. ஏன்னா அது பழசாக தெரியும் போது சிறிது சாயம் போடுவாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு டார்க்காக ஒரு ஃப்ளவர் தெரியும். அதுக்கு முன்னாடி பிங்க் கலரில் இருந்த ஃப்ளவர் வந்து சாயம் போட்டு ஒரு மாதிரி டார்க் க்ரீன் சாயம் போடுவாங்க. எங்கள் அம்மா கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ அதை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தையினுடைய இமேஜ் வந்து அடிக்கடி இருக்கும். ஸோ நான் என்டர் பண்ணுறேன். பட் ஷிபுனா எங்களுக்கு ஒரு வில்லனா தெரிஞ்சா, ஆமாம், ஆனால் உங்களுக்கு வந்து அம்மாவோட புடவை பிடிச்சிட்டு இருக்க ஒரு சின்ன பையனாக தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். ஆமாம், அதுதான் வந்து என்னுடைய இன்னசென்ட் அண்ட் வல்னரபிலிட்டியை கீப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுலேருந்து தான் அவன் வில்லத்தனத்தை ஆப்ரேட் பண்ணுவான். வில்லனாக இருந்து வில்லத்தனத்தை பண்ண மாட்டான். இன்னசென்ஸ்லேருந்து வில்லத்தனத்தை ஆப்ரேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், பார்க்குறவங்களுக்கு வந்து அடப்பாவுமே இவனை இப்படி ஆக்கி விட்டாங்களே. ஏன்னா சூரிய பிடிக்குது. ஏன்னா அது வந்து ஒரு வேற ஒரு லாங்குவேஜில் இருக்கிற வேற ஒரு ஊரில் போய் நான் நடிக்கிறேன். நான் ஒரு அந்நிய நடன் அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இதுலேருந்து. அப்போ அங்கே போய் நான் வந்து உங்கள் ஊரையை கொளுத்திடுவேன் அப்படின்னா சில பேர் ஏய் எந்த ஊர்லேருந்து வந்து எங்கள் ஊரை கொளுத்துறேன் அப்படின்னு. ஆனால் சில படம் பார்த்தவங்க வந்து நான் குறுக்க முடிய கத்திக்கும் அப்படின்னு அங்கே வெடிச்ச பின்ன கத்திக்கடா நீ கத்திக்கலாம் உனக்கு அந்த உரிமை இருக்குடா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் அதை இது சொல்லியிருக்கேன். அதை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அது வந்து இன்னசென்ஸ் மேலே தான் வைக்கிறேன், வல்னரபிலிட்டி மேலே தான் வைக்கிறேன். ஸோ ஏன்னா வில்லனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு 2 இடம் இருக்குது. வில்லன் மேலேயே உட்காந்து வில்லனை ஆப்ரேட் பண்ணுறது ஒன்று இருக்குது, வல்னரபிலிட்டி மேலே உட்காந்து வில்லனை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒன்று. இதில் வந்து ஷிபு வந்து வல்னரபிள்லேருந்து வில்லனாக இருப்பான். ஸோ அதனால தான் குழந்தைங்க கூட வில்லனை விரும்ப ஆரம்பித்தாங்க. கம்மிங் பேக் டு இமேஜஸ், இது ஒரு உதாரணம் சொன்னீங்க. வேற ஏதாவது ஒரு உதாரணம்? நிறையா. இப்போ ஜோக்கரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நம்ம ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, ஆமாம், ரிப்பன் பில்டிங் பால் அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ரிப்பன் பில்டிங் மாதிரி நான் சொல்கிறது, ரிப்பன் பில்டிங் சொல்ல ஒரு மாதிரி பால் அடைஞ்சு அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் வந்துட்டு போகும். அது வந்து பர்மனெண்ட்டாக அன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்காது. நான் ஒரு ஜோக்கர் இன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேறு எங்கேயாவது போயிட்டு இல்லை ஒரு ஷெட்யூல் பேக் பண்ண பின்னாடி இறங்கி போயிடுவேன். அப்போ நான் வேறு ஏதாவது ஒரு லைஃப்னுடைய போக்கில் இருப்பேன். அப்போ திரும்பி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஜோக்கரில் மன்னர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 2 5030 7042 அப்படின்னு சொல்கிறோம்ல,
எனக்கு வராது. 9 9-8 72 கரெக்டா கைஸ்? கரெக்டு. ஸோ 9 அப்படின்னோடனே அது வருது இல்லை, அது வந்து மூளையிலேருந்து வர்றது கிடையாது, அது வந்து வேற மாதிரி ஒரு இடத்துலேருந்து வருது. நேற்று கூட பாஷா படத்தில் 8 மனுஷன் வாழ்வு பிரிச்சுக்கோ பாட்டு நமக்கு இன்னும் 8 டேபிள்ஸ் தெரியல, எனக்கு வருத்தமாக. ஸோ அது வந்து அது ப்ராக்டிஸ்னால வர்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறையை பிடிச்சிக்குவாங்க அவங்களுடைய தொழிலில். நான் சொல்கிறது சினிமா ஆக்டிங்கை ஒரு தொழிலாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கார்பெண்டர் அவருடைய தொழிலில் ஒரு நாற்காலி செய்ய போகிறாருன்னா அவர் எங்கேருந்து ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்குது எல்லா தொழில்லையும். நடிப்பும் ஒரு தொழில், நடிப்பு தொழில் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதுவே நான் கான்சியஸாக நான் இமேஜ் வந்திருக்கு அப்படின்னு நான் பண்ணலை. பண்ண ஓ நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறோமோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டோடனே கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். நைஸ். இந்த இமேஜஸ் எப்போல்லாம் வருதோ நீங்கள் வந்து கெட்டிங் பேக் டு திஸ் கேரக்டர் இந்த ஜோன் ஒன்று இருக்குது. ஒரு ஆக்டருக்கு மெமரி பவர் எவ்வளோ முக்கியம்? மெமரியே இருக்கக்கூடாது. ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் அவங்களால ஆக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஹை பவர் மெமரி இருக்குது, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான உதாரணம். ஆக்டர் வந்து பயங்கர லேசியாவோ இல்லை பயங்கர முட்டாளாவோ இருக்கணும். நான் சொல்கிறது லேசி இன் த சென்ஸ் வந்து டைரக்டர் சொல்லுங்க நான் செய்கிறேன், நானாலாம் எதுவும் செய்ய மாட்டேன், அது ஒரு லேசினஸ் தானே. புரியுது. அந்த மாதிரி லேசினஸ்ஸு ப்ளஸ் பயங்கர ஃபுல்லாக இருக்கணும். இன்னசென்ட்டு ப்ளஸ் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. மெமரி வந்து இருக்கவே கூடாது. நான் வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை பற்றி விவாதித்தோம் கூத்துப்பற்றையில். நாங்கள் ஒரு 3 மாதம் ரிஹர்சல் பண்ணுவோம் ஒரு நாடகத்தை. அதில் வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்ச முன்னாடி திரும்ப 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 ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்போம். ரிஹர்சல் பண்ணுறதுங்கிறது ஒரு பீரியடில் எனக்கு வந்து டைலாக்கையும் பொசிஷன்ஸையும் சீனையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவா இல்லை மறக்கிறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு விவாதம் போது நாங்கள் எல்லோரும் பேசும்போது நான் வந்து இந்த கருத்தை முன் வைக்கிறேன். நம்ம வந்து ரிஹர்சல் பண்ணுறது டைலாக்ஸையும் சீன்ஸையும் ஆர்டர்ஸையும் மறக்கிறதுக்காக தான். இப்போ இதில் மறந்துட்டோன்னா நான் அந்த ஸ்பான்டெனிட்டியை வந்து பிடிக்க முடியும். நான் ஏதாவது ஞாபகத்திலே வச்சுருந்தேன்னா ஸ்பான்டெனிட்டி வராது. ஏன்னா இந்த ஞாபகத்துலேருந்து தான் நான் செயல்படுவேன். நீங்கள் சொன்னீங்களா 98-72 அப்போ நீங்கள் வேறு எதுவும் ஞாபகத்தில் இல்லை, நீங்கள் 16 பற்றி யோசிச்சுட்டு இருக்கல. நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்போ திடீர்னு சொன்னோடனே 72 தானே அப்படின்னு வருது உங்களுக்கு. அப்போ ஒரு ஆக்ஷன் வரும் உங்கள் பாடியில். இது வந்து ஸ்பான்டெனிட்டி உண்டு பண்ணணும். அது காரணம் மறந்துருக்கிறதுங்கிறது சுத்தமாக மறந்துடுறது கிடையாது. அதாவது மெமரினா சுத்தமாக மெமரி லாஸே கிடையாது. அது வந்து ஒரு 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 பொசிஷனில் வைக்கிறது. ஆனால் அது அந்த எங்கே வச்சோங்கிற மறந்துடுறது அந்த மாதிரி ஒரு ஆனால் இருக்கும். அதுதான் ரொம்ப ஹை மெமரி. ரொம்ப புத்திசாலிங்களால் காமெடி பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அதாவது நான் வந்து எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுலேருந்து வர செருக்கோ இல்லை அதுலேருந்து வர ரொம்ப பெரிய எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த தன்மையிலே இருக்கிறது வந்து நடிப்புக்கு எஸ்பெஷலி ஆர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. மெமரிங்கிறது வந்து ஆமாம் இங்கே டூவில் இங்கே வச்சேன், இங்கே கார் இங்கே நிற்கிது, இதுதான் இப்படி தான் கார் ஓட்டணும், அந்தளவுக்கு மெமரி இருந்தால் போதும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. மற்றபடி ரொம்ப என்னுடைய ஆர்ட் மேலே என்னுடைய ஒர்க்கு மேலே வந்து நான் அன்றைக்கி என்ன ஜோக்கரில் 17ஆம் தேதி ஏப்ரல் 2015 காலையில் 9:30 ராஜமுருகன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒரு மேனேஜராக தான் இருக்க முடியும். ஒரு ஆக்டருக்கு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறதோ இல்லைனா ஒரு சினிமோகிராஃபர் அண்ட் டிரெக்டர் கொடுத்த பொசிஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதோ அவசியம் தானே? அதுக்கு மெமரி தேவை இல்லையா? அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல சினிமா பொறுத்த வரைக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறாரு, கண்டினியூட்டி பார்க்குறவர் இருக்கிறாரு, கேமராமேன் இருக்கிறாரு, காஸ்டியூமர்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்ப் கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும். இவன்ட்டு இவன் புது பையன் நேற்றுக்கு தான் வந்திருக்கேன், இவன்ட்டு போயிடும் தம்பி நேத்திக்கு இந்த சட்டை தானே போட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆமாண்ணே அப்படின்னா முடிஞ்சு வச்சு. இந்த சட்டை போட்டோமா போட்டோ விடு ஏய் அப்படின்னு நம்மளே அது மேலே பொறுப்பெடுத்துக்கிறதுக்கான அவசியம் இல்லை. அது வேலை பலுவை கூட்டம் உங்களுக்கு. ஸோ நிறையா ஒர்க் பண்ணுறாங்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்க தவறு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதையும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு அப்சசிவ் கம்பல்சன் டிஸார்டர் ஓசிடிக்குள்ளே போயிடுவீங்க. சில ஆக்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. இதுதான்டா போட்டோம், இதானடா ஏய் சொல்கிறா, அப்புறம் ஏதாவது வம்பு ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிச்சுனோன்னா அவன் வேலையை விட்டு ஓடி போயிடுவான். அவன் பயந்துருவான், ஐயோ இவர் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தொல்லையும் பண்ணக்கூடாது. கண்டினியூட்டி பார்த்துக்கணும், நம்பணும்.
அவர் சொல்கிறத நம்பணும். அவர் ஆமாம் சார் நான் பட்டன் மேல் பட்டன் போடலை சார் அப்படின்னு. ஏன்னா இதில் ஒரு மின்னல் முரளியில் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து பட்டன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஏடி வந்து கண்ட்ரி போடணும் அப்படின்றப்பல நான் வந்து வீடியோ காமிக்கிறேன் போடலன்னு. அவர் இப்படியே பார்த்துட்டு சார் அது வந்து ரிஹர்சல் எடுத்தது, இது ரிஹர்சல் எடுத்த வீடியோ, இது வந்து ஆக்சுவலுக்கு வந்து பட்டன் பண்ணோன்னே தென் ஐ ஃபீல் ஐ ரியலைஸ் மை செல்ஃப் ஓகே ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் ஹிம். கரெக்ட். ஓகே இல்லை நம்ம வந்து இவனை ஏன் இவனை ஏன் சேலஞ்ச் பண்ணுறோம், காரணம் என்ன, நான் பட்டன் போடலைன்னு ஏன் சேலஞ்ச் பண்ணுறோம். ஒன்று அவனை வந்து சரியாக மதிக்கலை, ஒன்று. ரெண்டாவது அவன் மேலே எனக்கு டவுட் இருக்குது. இந்த ரெண்டு அப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டு அப்போது நான் வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவர் தப்பாக சொன்னால் கூட ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா இன்னொரு டேக் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஹெல்த்தி கிடைக்குது இல்லை. உங்க கூட உங்களுக்கு நம்பவே இல்லாமல் இவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு தெரியல என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோ ஒரு அன்பும் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கேள்வியை ரிசீவ் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட். அதுக்கு நான் தப்பாகவே பதில் சொன்னாலும் அதுதான் முக்கியமாக பார்க்குறேன் நான். நைஸ் நைஸ். மெமரியை விட்டுருவோம், பட் ஸ்டேயிங் இன் த மூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனை ஒரு மாஸ்டர் ஷாட் எடுத்துடுறாங்க, கம்ப்ளீட் ஷாட் எடுத்து முடிச்ச பிறகு அப்புறம் உங்களுக்கு க்ளோஸ்அப்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போது மாஸ்டரில் பண்ண அதே ரியாக்ஷன்ஸை அதே மூடை க்ளோஸ்அப்ஸ்க்கும் வெவ்வேறு ஆங்கிள்ஸ்க்கும் கண்டினியூ பண்ணுறது எப்படி? அதுக்கு நிறைய பேரை பார்த்து உதாரணங்கள் தெரிஞ்சுக்கிறது, நிறைய இன்டர்வியூஸ் கேட்குறது, அது ரிலேட்டடான இன்டர்வியூஸ் கேட்குறது, அவங்களுடைய பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிறது. ஒரு முன்னாடி போனவங்களுடைய முன்னாடி நம்ம மாதிரி ஆக்டராக முன்னாடி ஒரு நிலையை அடைஞ்சவங்களுடைய பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ரகுவரன் சார், அவர் வந்து இப்படின்னு நிறுத்திட்டாருன்னா அப்படியே இருப்பார். இங்கே இருந்த கேமரா ட்ரன்னு இங்கே வருதுன்னா இங்கேருந்து இருப்பார், இப்படி தான் இருப்பார். ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்பார். நீங்கள் ரகுவரன் சாரனுடைய எல்லா ஃபிலிம்னுடைய அவர் போர்ஷன் மட்டும் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொசிஷன்னு இத்தனை டிகிரியில் இருந்துச்சு, இந்த சட்ட காலர்லேருந்து இத்தனை டிகிரியில் இருந்துச்சுன்னா கூட பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து அவர் பண்ணுறதை பார்க்குறது, அதுக்கப்புறம் அவரை புரிஞ்சுக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்குது. அவர் பண்ணுறது வந்து டெக்னிக்கலாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது அவரை புரிஞ்சுக்கிறது. அவர் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும், கம்மியாக கொடுத்தாலும் கூட கொடுத்தாலும், நிறைய பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும், அவர் மாதிரி பிஸி ஷெட்யூலில் யாருமே இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம் எல்லாத்துலேயும் நடிச்சிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்போ அவ்வளோ பிஸியில் இருந்தாலும் அவர் அதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது வேலை மேலே இருக்கிற அக்கறை, இந்த அக்கறை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த கண்டினியூட்டியை பார்க்க தோணும். ஒரு டைலாக்கை கரெக்டாக படிச்சுக்கணும்னு தோணும். அப்புறம் வந்து காஸ்டியூமை எப்படி உடுத்தியிருந்தோம், நம்ம எப்போ இந்த சீன் எந்த சீனுக்கு முன்னாடி, நம்ம எப்போ லாஸ்ட் மந்தில் இதை ஆரம்பித்தோம், இது எல்லாத்தையும் திங்க் பண்ண வைக்கிறது இந்த வேலை மேலே இருக்கிற அக்கறை. நான் எங்கே அக்கறை இல்லாமல் இருக்கிறேன், எங்கே வந்து என்னுடைய அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்காமல் இன்னொருத்தங்க தலையில் கட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கண்டினியூட்டி இதெல்லாம் நம்மளாவே பண்ணிவிடுவோம். எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா, அதாவது அக்கறைக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு வேலைக்குள்ளே போகும்போது ஸ்கிரிப்ட் போகும்போது நான் அங்கேருந்து வரும்போது அவள் எட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, நான் அங்கேருந்து வரும்போது அவள் எட்டி பார்த்தா அப்படின்னு அப்படி திரும்புகிறேன்னா, அவள் எட்டி பார்த்தாக்கு மேலே நான் திரும்பினேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். கண்டினியூட்டி உங்களுக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இவங்க ரேவதி மேடம் வந்து டைரி மாதிரி எழுதுவாங்க எல்லாத்தையும். இன்றைக்கி சீனில் நான் என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், என்ன பொட்டு வச்சுருந்தேன், அந்த டைரியில் வந்து அந்த பொட்டினுடைய மிச்சம் எடுத்து அது மேலே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை வந்து எங்கேயாவது ஒரு தேனியிலையோ எங்கேயோ ஷூட் பண்ணுறாங்க, சிவப்பு கலர் கருப்பு கலரில் வைலட் கலர் பொட்டு கிடைக்கல அப்படின்னு ஐயோங்கும்போது இந்த இருக்குது என்கிட்ட அப்படின்னு வச்சா மொத்த யூனிட்டுமே கிளாப் பண்ணும். ஏன்னா அந்த வயலட் கலர் பொட்டு வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அந்த பொட்டு இல்லைன்னா அன்றைக்கி ஒரு 60,000 50,000 செலவு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆக்டர் பிலீவபிளாக கன்வின்சிங்காக பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரணுன்றது தான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு டைரக்டர்ட்டையும் அதான் இருக்கும், ஆடியன்ஸ் டீமே அதான் இருக்கும். நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் நம்பாத விஷயங்களை நம்பகத்தன்மையோடு எப்படி கொடுக்குறீங்க? ஒரு உதாரணத்தோடு சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ வஞ்சகர் உலகத்தில் இருக்குதுல்ல, வஞ்சகர் உலகத்தில் வந்து அந்த சம்பத் கேரக்டர் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அவன் வந்து யாரையுமே மதிக்க மாட்டான். இப்படி தான் உட்காருவான், உட்காரும்போது இப்படி தான் உட்காருவான். என்ன கேட்டிங்கப்பா அப்படிமா கேளுங்க திரும்ப. அப்போ வந்து
நான் இப்படி பிஹேவ் பண்ணுறது ஆள் கிடையாது. நான் இப்படி இருப்பேனான்னு என்னாலே நம்ப முடியாது. ஆனால் அதை வந்து நம்ப வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் சம்பத்துங்கிறத நம்பணும். ஃபஸ்ட்டு நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அதுக்குன்னு கேரக்டர் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே கேரக்டர் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இப்போ சம்பத்துங்கிற கேரக்டர் வஞ்சல் உலகத்தில் வந்து சம்பத்தை மட்டும்தான் காமிப்பாங்க. அவனுக்கு அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, சொந்த பந்தங்கள் இருக்காங்களா, மாமா இருக்காரா, அவருடைய டீச்சர் யார், இவன் எந்த ஸ்கூலில் படித்தான், எந்த காலேஜில் படித்தான், ஒன்றுமே இருக்காது. இதை நான் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் ஏன் சோமுங்கிறத நம்புகிறேன்? நான் மதுரையில் பிறந்தேன், பாலிடெக்னிக் படித்தேன், எல்லாமே தெரியும். அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுமாதிரி கேரக்டர் ஹிஸ்ட்ரி ஒன்று சம்பத்துக்கு நான் செப்பரேட்டாக எழுதுவேன். இப்போ மன்னன் ஜோக்கருக்கு வந்து அவங்க அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் வள்ளியம்மை, 2 பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அவர் ஒரு கார்ப்பரேஷனில் வேலை பார்த்தாரு. அவர் கார்ப்பரேஷனில் ரொம்ப கீழ்நிலை தொழிலில் இருந்தார், ஆனாலும் நேர்மையாக வேலை பார்த்தாரு. அவங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து இவரை ரொம்ப பார்த்தினாங்க. ஏன்னா இவங்களுடைய வள்ளியம்மைங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவன் யாராவ இப்படி ஒரு கீழ்நிலையில் வேலை பார்க்குறவனுக்கு ஒய்ஃப் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க உயர் அதிகாரிக்கு ஒரு மேலே பொறாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு இது பேக்ட்ராப் நான் எழுதுகிறேன். நீங்கள் பில்டு பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? நான் என் சைடில் பில்டு. இது வந்து ராஜமுருகன் கூட தெரியாது, அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அது அவசியம் இல்லை. இப்போ நான் அதை போய் சொல்கிறேன்னு வச்சுங்க, அவர் குழம்பு போய் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படிலாம் வேணாமேன். இதனுடைய அவுட்புட்டு அவர் பார்க்குற, அவர் கற்பனை பண்ண மன்னன் மேலே வந்துச்சுன்னா இது அவருக்கு தேவை வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது மாதிரி கேரக்டர் ஹிஸ்ட்ரி வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு நான் ஜோக்கருக்கு எழுதினேன், ஆரண்ய காண்டத்துக்கு எழுதியிருக்கேன். ஏன்னா ஆரண்ய காண்டத்தில் வந்து அக்காவை தூக்கிட்டு போய் கடன்காரனாக்கிட்டு அக்காவை தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ அப்பா யார், அக்கா பேர் என்ன, கல்யாணி, இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு அவனுக்குன்னு ஃபேமிலியை வந்து நான் எழுதுவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். எப்படி வந்து வாய்ப்பாடம் அது முதல்ல நம்ம ஒன்றா படித்தோம், அப்புறம் திடீர்னு 756ன்னு சொல்கிறீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதுவே வந்து வேகமாக நம்மளுடைய பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுக்கும். அதனுடைய ஹிஸ்ட்ரியை அதுவே பூடகமாக அதுவே உருவாக்கிக்கும். அதுக்குன்னு ஒரு இமேஜஸ் உருவாக்கிக்கும். அது கேரக்டரில் வெளிப்படும். நான் மன்னருக்கு எழுதினேன், சம்பத்துக்கு எழுதினேன், பஞ்சகர் உலகம் சம்பத்துக்கு எழுதினேன். ஆனால் பாட்டில் ராதாக்கு எதுவுமே எழுதலை. ஷிபுக்கெல்லாம் எழுதலை. மின்னல் முரளிக்கு எழுதலை. ஷிபுக்கு அந்த இமேஜ் மட்டும்தான். அந்த முந்தானையை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை, அது போதுமானதாக இருக்குது இப்போ. ஆனால் கதைக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. கரெக்ட். அம்மா இல்லாத அப்பாவும் பையனும் தனியாக வசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ அப்போ அது கதைக்கு அதுவுமே வந்து நானாக கற்பனை பண்ணுறதில்ல. ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுலேருந்து நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸ்கிரிப்ட் கொடுக்குற இமேஜ், ஆமாம், ஸ்கிரிப்ட் கொடுக்குற டீட்டெயில்ஸ், ஆமாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எழுதினேன். ஆனால் பாட்டில் ராதாவுக்கு எழுதலை. ஏன்னா நான் வந்து சீசன்ட் ஆகிறேன், ப்ரொஃபஷனிஸ்ட் ஆகிறேன் நான். ஆனால் சில சமயம் அவசியப்பட்டால் எழுதலாம், தப்பு கிடையாது. திடீர்னு திரும்பவும் முதல்ல நம்ம எழுதி பார்ப்போம், சின்ன பிள்ளை மாதிரி 2 2 10 அப்படின்னு எழுதிதான் பார்ப்போமே, நல்லா தானே இருக்குன்னு எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து அந்த பிலீவபிலிட்டி. நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு கேரக்டர் பிலீவபிலிட்டியை உருவாக்குறதுக்கான ப்ராக்டிக்கல் ஒர்க். அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்ச பின்னாடி இல்லைண்ணே வேணாம், அப்படி நீங்கள் வேறு மாதிரி அதை பண்ணுங்களேன் அப்படின்னு டைரக்டர் சொன்னார்னா இதை தூக்கி அப்படியே போட்டு அதை கேட்குறது. ஏன்னா அவர் ஒரு பிலீவபிலிட்டியில் வச்சுருப்பார். அவர் ஒரு என்ன எடிட்டிங் பேட்டர்னோட மொத்த சினிமா எப்படி வரப்போகுதுங்கிறத அவர் யோசிக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அப்போ அதை கேட்டு தான் ஆகணும். டிரெக்டர் சொல்கிறதுக்கும் நீங்கள் நினச்சி வச்சுருக்கிறதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷனோ ஒரு கேப்போ இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 பண்ணுவேன். டேக் இருக்குது இல்லை, நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது நான் சொல்லுவேன், உடனே முடிச்சிடாதீங்க, மினிமம் 3 டேக் எடுங்க, இல்லை முடிஞ்சால் 5 டேக் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியாவோட இறங்கி அந்த டேக் போயிட்டுருக்கும். டேக் போயிட்டுருக்கும்போது தான் இன்னொரு ஐடியா அதில் ஜம்ப் ஆகும். இல்லை இங்கேருந்த இதை காணும் அப்படின்னு இங்கேருந்து அவர் எடுத்து போயிட்டார்ல, புரியுதுங்களா? அப்போ அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் அந்த இது வரும். அப்போ எனக்கு இன்னொரு டேக் இருந்தால் தான் அதை நான் உள்ளே நுழைக்க முடியும். ஓகே, அதில் டைமிங் இருக்குதுன்னா நான் அதை நுழைச்சிருவேன், இல்லைன்னா நுழைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து டேக் வேணும்னு கேட்குறது. இது வந்து 2 இருக்குது. இப்போ நான் விரும்புகிறத செய்கிறது ஒன்று இருக்குது, டைரக்டர் விரும்புகிறது செய்கிறது ஒன்று இருக்குது. டைரக்டர் விரும்புது டோட்டலாக அவர் மேக்க இழுக்கிறாரு, நான் வந்து வடக்க இழுக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன். அப்படியே யோசிச்சு வடமேற்க இழுத்துட்டு வருவேன். அப்படியே அவர் வந்து நல்லா தானே இருக்குது அப்படிப்பாரு. ஏன்னா அவருக்கு மேற்கும் இருக்குது, என் பக்கம் வடக்கும் இருக்குது. அப்படியே வடமேற்க இழுத்துட்டு வருவேன். சில பேர் பிடாப்பிடியா
எனக்கு மேக்கு தான் வேணும்னு கேட்குறது. அது வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரண்ய காண்டத்தில். அவர் தெக்க போனால் தெக்க பர்ஃபெக்ட் 90 டிகிரி தெக்க போயிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஒன்று. அவர் வந்து க்ளீனாக சொல்கிறாரு, இந்த காலேங்கிற கேரக்டர் வந்து யங் விக ராமசாமியினுடைய டோனில் பேசும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருக்கிறார். நான் போய் இங்கே வந்து காலேன்னு வந்து அப்படியே வச்சுவிட்டாங்கய்யா, அப்படி பேச முடியாது, அப்போ ஏச்சு விட்டாங்கய்யா அப்படின்னு தான் பேசணும் நான். புரியுதுங்களா? அவர் கேட்குறாரு, அது இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பட் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் சரி ஓகே ஒரு 2-3 நாள் போயிருச்சு, வேற ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு பண்ணி அப்புறமா நீங்களும் குமாரராஜாவும் பேசின அனுபவம் ஏதாவது உண்டா? இருக்குது. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படிம்பார். சில சமயம் ஷோல்டர் வந்து தூக்கி இருக்கும், ஒரு மாதிரி ஷோல்டர் தூக்கி இப்படி இறக்கியிருக்கும், அதை விட்டுட்டீங்க அப்படிம்பாரு. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும். நான் இந்த இப்போ கூட ராஜமுருகன் படம் மயிலாடு அதில் வந்து வேறு மாதிரி இருப்பேன். அந்த லுக்குக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், டைரக்டர்கிட்டையும் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன், நான் அந்த ஷோல்டர் தூக்கிட்டேன்னா பாருங்கள், இப்படி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மறந்து போயிடுவேன் நான் சம்டைம்ஸ் ஃப்ளோவில். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டுக்குவேன். ஓகே. ரெண்டாவது கேள்வி வந்து எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கல நான். இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ குமாரராஜா உங்களுக்கு கொடுத்த இன்புட் என்னன்னா, இது மாதிரி யங் விகே ராமசாமி டோனில் தான் காளையன் பேசுவார் அப்படின்னு கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அவர் கொடுத்த பாடி லாங்குவேஜ், அவர் கொடுத்த வாய்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது, குரு சோமசுந்தரம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கா? அது வந்து பிகினிங்கில் இருந்துச்சு, கொஞ்சம் பிகினிங்கில் ஆரம்பம். அதாவது ஃபஸ்ட் டே ஷூட்டு, செகண்ட் டே ஷூட்டில் வந்து வந்துட்டீங்க, கிட்டக்க வரீங்க, ஆமாம் இதுதான், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 டேக்காவது போகும். இதுதான் அப்படிங்க அந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்திருக்கு. எக்ஸாக்டாக எனக்கு எந்த பொசிஷனில் நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு தடவை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண சொன்னார், அதாவது டைலாக் இம்ப்ரோவைஸ் பண்ண சொன்னார். அப்போ வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா என்னால் டைலாக் இம்ப்ரோவைஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ கேமரா அப்படி, அதாவது அது வந்து எஸ்பெஷலி இந்த சீட்டு தேடுற இடம். ஓகே. ஆப்டிடுச்சா தெரியும், ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும், அப்படியா ஒரு இது அப்படிங்கிறது. அப்போ வந்து அவர் சொன்னது வந்து, நான் கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும், அப்படியா ஒரு இது அப்படின்னு ஒன்று சொல்லணும். நான் அந்த அப்படியா ஒரு இது அப்படின்ட்டு வாயை திறக்கிறேன், அது தெரியலன்ட்டார். ஏன்னா அப்படியா ஒரு இதுலேயே நான் வாயை திறந்து வச்சுருக்கிறேன், அப்படின்னு வாயை வேறு திறக்கணும். அப்போ வந்து கூப்பிட்டு சொன்னார், அப்படியா ஒரு இது அப்போ தான் வந்து அது தெரியும், ஏன்னா அப்படியா ஒரு இது அப்படிங்கிறேன் நான். இந்த ஆல்ரெடி திறந்துடுறீங்கல்ல, அதனால அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் திறக்க முடியாது வாய், இவ்வளோ பெருசு வாய். இது முடிக்கும்போது மூடிடுங்க. அப்படியா ஒரு இது அப்போ தான் தெரியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் அதுக்கு தான் ஒரு ஆக்டருக்கு டைரக்டர் அவசியப்படுறாரு. சூப்பர். ஸோ இந்த வந்து ஆக்டிங் கான்ட்ரடிக்டிவ்ஸி ப்ளஸ் ஒரு விஷயத்தை வந்து மேம்படுத்துறதுல வர்ற இது இருக்குதுல்ல, அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அது ரெண்டாவது பயங்கர எனக்கு ஒரு லேர்னிங் களம், சினிமாவை கற்றுக்கிறதுக்கான ஒரு களமாக இருந்தது ஆரண்ய காண்டமே. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம். இப்போ நான் வந்து ஒரு கேமரா வந்து தூரக்க வச்சுருக்குறாங்க, இப்படி திரும்பி பார்த்தேன் அப்படின்னா இங்கே வந்துருச்சு கேமரா அப்படின்னா, நான் இங்கே திரும்பி பார்த்தா நான் எங்கேயோ பார்க்குறேன்னு இருக்கும். நான் இங்கே வந்துருச்சுன்னா கேமரா இங்கே தான் பார்க்கணும். அவர் மார்க் பண்ணுவார், நான் வந்து நான் அங்கெல்லாம் பார்த்தேன், அந்த ஸ்டூவில் பார்த்தேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பேன். அவர் குமார் போடுங்க, ஸ்டூவில் பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்க, ஏங்க என்னங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன்னு. அதான் சினிமா, இதுதான் கற்றுக்கணும். இது வந்து மணி சார் கூட சொன்னார். மணி சார் வந்து கடலில் நடிக்கும்போது ஒரு டேபிளுக்கு பின்னாடி நாங்களும் அரவிந்த் சாமி அவரும் இருப்போம். லாங் ஷாட்டில், அது ட்ரூ ஷாட்டில் டேபிளை சுற்றி வந்து ஒரு பொருள் வேலை செஞ்சுட்டு நடிச்சிட்டு இருந்தேன். கிட்ட போய் குறுக்க போனேன். அவர் மணி சார் கட் ரொம்ப லாங்கில் என்ன பண்ணீங்க, எங்கள் ஞாபகம் இல்லை சார், ஏய் எப்படி ஏடியை கூப்பிட்டு போட்டு காமி, அப்படியே சுற்றி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்ட வந்து குறுக்க ஒன்று எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, சினிமா பண்ணணுன்னா சோமு இது கற்றுக்கணும், இல்லைன்னா சினிமா பண்ண முடியாது அப்படின்னாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் சினிமாக்குள்ளே வர்றவங்களுக்கு அவசியப்படுது. கரெக்ட். பட் டிரெக்டர்ஸ்னுடைய இன்புட்ஸும் பேஷன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆமாம்மா, ரொம்ப டேரக்டருக்கெலாம் ரொம்ப பேஷன்ஸ் இருக்கும். பேஷன்ஸ் அவசியம். ஏன்னா அவங்க கலவையான ஆட்களோட வேலை செய்வாங்க. புதுசாக வருவாங்கள்ல, அவங்க கூடயும் வேலை பார்க்கணும்.
அவர் வந்து இப்போ ரொம்ப பிளண்ட் மிஸ்டேக்லாம் பண்ணுவார். என்னடா இது கூடவா தெரியாதுங்கிற அளவுக்கு பண்ணுவார். ஆனால் நீ இது கூடவா தெரியாதுன்னு பண்ணேன்னா இன்னும் நிறையா பண்ணுவார். நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணேன்னா நான் சார் டேரக்டரா அப்படின்ட்டேன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னா உள்ள போயிடுவாருன்னா உள்ள ஐயோ விரண்ட அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சு நடத்துக்கணும். அதில் வந்து ராஜமுருகன் இஸ் அ கிரேட். அவர் வந்து எவ்வளோ ஒரு ஆக்டர் வந்து புதுசாக வர்றவரோ இல்லை பழசாக இருந்து சொதப்பராக இருந்தாலும் ஒன்று சொல்லுவார், இல்லை நான் அப்போ ஒன்று பண்ணிங்களா இது மட்டும் பண்ணு கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணுவார். அதில் வந்து நமக்கு கோபம் வரும், என்னடா டைம் போயிட்டுருக்கு, வேறு என்னடான்னா ஒரு லுக்கை வந்து 15 டேக் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அதுதான் டேரக்டருடைய வேலை. இல்லைன்னு வச்சுங்களேன் எடிட்டிங் டேபிள் உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான், பண்ண முடியாது. எடிட்டிங் டேபிள் உட்காந்து உங்களை திட்டிட்டு இருக்கணும். ஆமாம், அது வேறு செய்யணும். அப்புறம் தூக்கிடுவாங்க, அப்புறம் கதை கண்டினியூட்டி ஜம்ப் ஆகும், கதை ஒழுங்காக போகாது, நிறைய பிரச்சனை வரும். ஸோ மல்டிபிள் டேக்ஸ் போகும்போது எப்படி அதை சரியாக டெலிவர் பண்ணுறதுன்றதை பற்றி பேசணும். ஆமாம். பட் மல்டிபிள் டேக்ஸ் போகும்போது அந்த ஆத்தென்டிசிட்டி மிஸ் ஆகிடாதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஓகே குரு சோமசுந்தரம் ஃபுல் எமோஷனல் கொடுத்துறாரு. செகண்ட் டைம் பண்ணும்போது மெக்கானிக்கலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் டைம் பண்ணும்போது சரி கேட்குறாங்க பண்ணுறோம் அந்த ஜோனுக்கு வராமல் எப்படி பார்த்துக்கிறது? அதில் லெவல் ஆஃப் ஆக்டர்ஸை பொறுத்து இது மாறும். இப்போ நான் இன்றைக்கி தான் நடிக்க வரேன், திடீர்னு என் ஃப்ரெண்டு டேரக்டரு கூப்பிட்டாரு நடிக்க வரேன், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறது ஒருத்தங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிங்கை, இந்த பாதையை தப்பா இது பழனி தான்ப்பா போகணும், இது பழனி போகாதுடா இது தாராபுரம் போகுதுடா அப்படின்னாலும் இதுதான் பழனி தான் போகும் வா அப்படின்னு அவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா அந்த மல்டிபிள் டேக்ஸ் எத்தனை தடவை போனாலும் அதை கரெக்ட் பண்ண முடியாது. இல்லை இது பழனி இல்லைன்னு சொல்லி அவனுடைய ஐடியாலஜி எடுத்து இந்த பக்கம் திருப்பினா தான் அதுக்குள்ளே கொண்டு வர முடியவே முடியாது. ஏன்னா அதுலேயே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. மூணாவது ப்ரொஃபஷனலிஸ்ட்டு, புதுசாக அன்றைக்கி தான் வர்றவங்க இருக்காங்க. அப்புறம் பழக்கப்பட்டு ஆனால் ஒரு மாதிரி சில ஆக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாலும் அதுவா அப்படி நீ ஈவன் வந்து என்னங்க உங்கள் சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு, அதுவும் ஆக்சிடென்ட், அதுவா அன்றைக்கி காலையில் அப்படி மாதிரி இதுக்கு எதுக்கு சிரிக்கிறாரு? ஏன்னா அவர் அதில் பழகியிருப்பார். அவரோட ஸ்டார்டிங்கே சிரிப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து அவங்கள குறை சொல்லலை, அவங்கள கைட் பண்ண வேண்டியது வந்து டைரக்டருடைய வேலை பொறுமையாக. ஸோ இன்னொன்று ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மல்டிபிள் டேக்ஸில் வந்து எனர்ஜி குறையும் ஏறும் அப்படிங்கிறத வந்து ஒரு சாக்காக சொல்லலாம் அவ்வளோமா தவிர அது ஆனால் ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. ப்ரொஃபஷனலிசங்கிறது வந்து ஒரு டாக்டரை போல், ஒரு கிராஃப்ட் மேனை போல், ஒரு கார்பெண்டரை போல், ஒரு கொத்தனாரை மாதிரி, ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி, ஒரு டிரைவர் மாதிரி என்னதான் நடந்தாலும் ஐயோ கவுர போகிறோன்னு சொல்லி நிறுத்தி வேக்க விட்டு ஹேண்ட் பிரேக்லாம் போட்டு நிறுத்தி எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் ப்ரொஃபஷனலிசம். ஸோ அதில் வந்து இல்லைங்க அந்த பள்ளம் இப்படி வந்துருச்சு என்னால் இது பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு இல்லை இடம் கிடையாது, எனக்கு வந்து எனர்ஜி இறங்கிருச்சு, நான் இன்றைக்கி மூட் அவுட்டில் இருக்கிறேன், டயர்டாக இருக்கேங்கிறத சொல்லலாம், டைரக்டர்கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் சிரமம் இல்லாத சீன் கேடுங்க, டயர்டாக இருக்கிறேன் அந்த ஜம்ப்பு ப்ளஸ் ஃபைட் சீன் எடுக்காதீங்க அது சொல்லலாம். மற்றபடி எனக்கு அந்த எமோஷன் வரல அப்படிங்கிறது வந்து அது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. அப்படியும் மீறி எனக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா சொல்லிடணும், சாரி எனக்கு இன்றைக்கி வரல விட்டுருங்க அப்படின்னு நம்ம கௌரவத்தெல்லாம் விட்டு, ஐயோ என்ன குரு சாரே இப்படி சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ண, குரு சாருக்கு வயிறெல்லாம் இருக்குது, அவரும் டயர்டாவார். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போகணும். அதாவது என்னால் முடியலங்கிறத சொல்கிறதுக்குள்ளேயும் போகணும். நான் வந்து பெரிய ஆள், என்னால் எப்படி முடியலன்னு சொல்லலாம், எனக்கு தெரியல, எனக்கு முடியல, எனக்கு புரியல அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எல்லா ஹை லெவல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த மீட்டரை பிடிக்கிறதுக்கு திரும்பவும் டைரக்டர் திரும்பவும் உங்களுக்கு எனர்ஜி ஏற்றுவார், இது நல்லா பண்ணிட்டீங்க சார், இதுலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் இது பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு போவார். ஏன்னா அதுக்கு அப்போ தான் கேட்போம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த இதில். இல்லை எனக்கு இது வரவே வராது, இல்லை நான் செய்கிறது தான் அப்படின்னா அப்படியே இருக்கலாம். ஸோ அந்த மல்டி எவ்வளோ டேக் எடுத்தாலும் அந்த பொறுமைக்குள்ளே இருக்கணும், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஒத்துக்கிட்டு அதை வந்து அதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரண்யகாண்டத்தில் நான் கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டுருக்கிறேன். ஏன்னா ஒரு அவமானமாக இருக்கும். ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணது கிடையாது. தியேட்டரில் இருக்கும்போது என்னுடைய செக்யூர்டு கோ ஆக்டர்ஸ் என்னை வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணாத ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து இருட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவரோட ஆடியன்ஸில் எங்கள் சொந்தக்காரரோ இல்லை என் ஃப்ரெண்டோ இருந்தால் கூட அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்செக்யூரிட்டிக்குள்ளேயோ இல்லை அவமானப்படுறதுனால ஒரு பயம் வரும்ல, அதுக்குள்ளே என்னால் போக மாட்டேன். ஆனால் சினிமாக்குள்ளே போகும்போது வந்து புதிய ஆட்கள், புதிய இது நடுத்தெருவில் எடுப்பாங்க. நடுத்தெருவில் 4 ரோட்டு முக்கில் நிற்க வச்சு இப்படி அவமானப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அவமானப்படுத்துறது ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது வந்து பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷன். நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அவமானப்படுறதுக்கு பயந்து போய் தான் பல பேர் ஆக்டர் ஆக முடியல. ஏன்னா பல பேர் ஏன்னா ஏதாவது சொல்லிவிட்டா அவ்வளோதானே. எங்கள் அப்பாவே என்ன வார்த்தை சொன்னதில்லை, யாரவன் எங்கள் ஊரில் வந்து என்னையே எப்படி நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுகிறா, இஷ்டத்துக்கு பேசுகிறா, இவன் கூடலாம் நமக்கு நடிப்பே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஆயிரக்கணக்கில் வெளியே போயிருக்கிறாங்க. அதாவது ஒரு 10,000 பேர் வந்து 7,000 8,000 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. இந்த அவமானத்தை வந்து தாங்க முடியாது என்னால். இவன் இவன் திட்டுறதெல்லாம் கேட்க முடியாது. இவன் என்னை கூட திட்டல, மற்றவங்களை திட்டுற பார்த்து பயந்து ஓடிந்தவங்களா இருக்காங்க. அது பார்ட் ஆஃப் இது, அவமானப்படணும். ஏன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் க்ளவுன்ஸ் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய வேலையை இங்கே நிற்க வச்சு உன் டவுசர் ஜட்டி கோவனம் வரைக்கும் கலெக்டர் வேலையை உட்காந்து நான் அதுக்கு தான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். ஏன்னா க்ளவுன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், காமெடி க்ளவுன். அப்போ வந்து நீ ரொம்ப புத்திசாலியாக இருந்து புத்திசாலித்தனம் வெளிப்படும் போதெல்லாம் அவங்க டம்மார்னு அடிப்பாங்க. நான் ஏன்னா என் கோ ஆக்டர் வந்து அங்கே அவமானப்பட்டுட்டு இருக்கும்போது நான் அடுத்தது நான் போகணும். நம்ம தான் ஐயோ என்ன அடி அடிக்கிறாங்க, எந்திரிக்கவே முடியாது, நம்ம சேரை படுத்திக்கலாம். ஏன்னா விட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் அது இம்ப்ரவைஸ் இருக்கும். ஏய் இங்கே பாரு உன் புத்தியை யூஸ் பண்ணாது, டம்முன்னு அடித்தோடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போவீங்க. என்ன அடிக்கிற அப்படின்னா திரும்ப அடி விழுவும். என்னடா அடிக்கிற டம்மல், அடி விழுந்துட்டே இருக்கும். உண்மையாகவே அடிப்பாங்களா? உண்மை இல்லை, வார்த்தைகளால் அடிப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆளா நீனு அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கமெண்ட்டு பெண்கள் பற்றியோ இல்லை கல்ச்சரல் வேறு எதை பற்றி அப்போ நீ என்ன நினைக்கிறத பற்றி, அப்போ நீ இப்படிப்பட்ட ஆள் அப்படிம்பாங்க. என்னடா நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறானே, வடிவேல் மாதிரி உங்கள் அட்ரஸ் என்ன, இங்கே போன மாதம் அவன் சீனியெல்லாம் வாங்கி சாதகத்தில் அப்படிட்டா இருக்குது, அடப்புருக்கு பயில ரேஷன் கார்டு அப்படிங்கிற, இன்னும் நம்ம ரேஷன் கார்டை திறந்து பார்த்து சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே போவாங்க. ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது சேர் விட்டு எந்திரிக்க தோணாது. ஒரு சில எக்ஸசைஸ் கொடுப்பாங்க க்ளவுனில். நாங்கள் விங்ஸ் பின்னாடி போய் இருந்துக்கணும். என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க, அவன்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. சத்தியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு புரியல. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யார் முதல்ல வெளியே வராங்களோ அவங்க வந்து ஆங்கர். அவங்க சொன்னோடனே யாராவது வெளியே வந்து ஆரம்பிக்கணும். வெளியே வரானோ அவன் ஆங்கர். அவன் வந்து ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான். இப்போ வந்து இவர் வராரு, பயங்கரமான ஆள், பல்ட்டி போடுவார், ஒரு விரலில் நடப்பார், அப்படிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ என்னவா திரும்பவும் விங்ஸ்குள்ளேருந்து இவங்களுக்கு ஆடியன்ஸ்குள்ளே வரப்போகிறேங்கிறதும் இவன் சொல்கிறத வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெரிய இம்ப்ரோவைசேஷன் அது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. நானும் இப்படியே நின்றுட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு போயிட்டு இப்பொழுது உலகத்தின் பேப்பர் ஈட்டர் வருகிறார். பேப்பர் ஈட்டரா? நான் அந்த அப்படின்ட்டு ட்ருன்னு இந்த விங்ஸ்லேருந்து வந்து பயந்து போய் அந்த விங்ஸ்குள்ளே ஒழிஞ்சுக்கிறேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் ரியலாக பண்ணது பயந்து போய் செய்கிறேன். நான் பேப்பர் ரீட்டர், நான் பயங்கரமான ஆள், இப்படிலாம் வரல. பேப்பர் ரீட்டரா? ஐயோ நம்ம இப்போ வந்து தான் ஆகணும், வெளியே வந்து தான் ஆகணும், வரப்போகிறான்னு சொல்லிட்டான். நான் வந்து இப்படியே சொல்லிட்டு அப்படியே கிரன்னு வந்து நிற்கவே இல்லை, அந்த பக்கம் ஓடிட்டேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. மேட்ரு வந்து நீ பேப்பர் ரீட்டராக காமிக்கிறது மேட்ரா இல்லை சிரிக்க வைக்கிறது மேட்ரா? இப்போ மேட்ரு வந்து சிரிக்க வைக்கிறது தானே மேட்ரு. கரெக்ட். அப்போ தான் எனக்கு க்ளவுன் பற்றின நாலேஜஸ் வர ஆரம்பிச்சு. அவமானத்துக்கு பயங்கரமாக ரெடியாக இருக்கணும் ஆக்டராக இருக்கிறவங்க, ஆர்ட்டுக்குள்ளே போகிறவங்க, எஸ்பெஷலி ஆக்டராக இருக்கிறவங்க. க்ளவுன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனதுனால காமெடிக்கு வருவோம். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸில் கொஞ்சம் லேட்டராக ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அவங்க தான் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்காங்க. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் நாகேஷ், ஆக்டர் வடிவேலு. இப்போ கூட சர்வர் சுந்தரம்லேருந்து ஒரு சீன் பார்த்தா ஒரே சீனில் நமக்கு அவர் மேலே ஒரு சிம்பத்தி எம்பத்தியும் வரும், சிரிக்கவும் செய்வோம், டுவர்ட்ஸ் ஏன்னு அழவும் சிரிச்சிரும்.
ஆமாம். கரெக்ட்ல. இப்படி வேரிட் எமோஷன்ஸை ஒரே படத்துக்குள்ள ஒரே சீனுக்குள்ள கொடுக்க முடிஞ்ச 2 ஆக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நாகேஷ் அவர்களும் வடிவேல் அவர்களும். சங்கமம் படத்துலலாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அவர் சொல்ல சில டைலாக், ஆனா அவரே அழும்போது நம்ம உடஞ்சிருவோம். தேவர் மகன். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, லூசிங் யுவர் ஓன் பாடி காமெடி பத்தி சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் நாகேஷ் அண்ட் வடிவேல் அண்ணன் 2 பேருமே. அவர் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசெல்லாம் விழுந்துடும். அவர் நினச்சிப்பார் அவர் பைக்கெட்டில் உள்ள காசு ஓட்ட வழியாக திரும்ப திரும்ப 15 காசாக விழுகும். ஒரே ஒரு 5 காசு திரும்ப 15 காசுன்னு போடுவார், அது விழுந்துடும். உள்ளே போய் சாப்பிடுவார். அவனை வந்து கடத்து தண்ணி அடிக்க சொல்லிடுவாங்க மேஜர் சுந்தரராஜன். அவர் போய் சார் ஒரு குடம்பா இறக்கணுமா இல்லை ஒரேடியாக இருக்கணுமா சார்? அதில் வந்து அவருடைய வருத்தமும் வெளியே வரும். அப்படியே கண்ணுலேருந்து நீர் துளியெல்லாம் வந்து ஒரேடியாக இழுக்குமா. அதுதான் ஒரு காமெடியை வந்து கிராக் பண்ணவங்களால எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா காமெடி வந்து ரொம்ப மியூசிக் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை எத்தனை தடவை பார்த்துருக்கோம், வாழைப்பழ காமெடியை. ஆமாம். இளையராஜா மியூசிக்கை எத்தனை தடவை கேட்டிருக்கோம். கரெக்ட். ஏன்னா அதில் ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப பார்க்க முடியுது. அதாவது நீங்கள் வந்து ரீவிசிட்டிங் குவாலிட்டியை தான் மியூசிக்கலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாக்கி சானுடைய ஃபைட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. அதுவும் எஸ்பெஷலி ஹூ ஆம் ஐல வர்ற ஃபைட் இருக்குதுல்ல. அப்புறம் நிறைய ஆர்மர் ஆஃப் காட்ல வர்ற ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அவர் வந்து பத்திட்டு எரியும், ஒவ்வொன்று ஊதி ஊதி அணைக்கிறதுக்கு போவார். ஒருத்த வந்து அடிப்பா, ஐயோ இது வெடிச்சிரும்டா, 2 பேரும் செத்து போயிடும். ஏன்னா பல பேர் வந்து காமெடி வந்து ரியலிஸ்டிக் காமெடி பண்ணிக்காங்க க்ளோன் பண்ண, ஃபைட்டில் காமெடி பண்ண ஒரு ஜாக்கி சான் மட்டும்தான். ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய திறமை வேணும். நீங்கள் சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா கோமாளிக்கு எல்லாமே தெரியும், பார் விளையாட தெரியும், பல்டி போட தெரியும், சர்க்கஸ் தெரியும், எல்லாமே தெரியும். அவன் வந்து எல்லாமே பண்ணுவான். ஆனால் அதில் வந்து காமெடியாக பண்ணுவான். ஏன்னா ஒரு விஷயத்தை காமெடியாக பண்ணணுன்னா நீங்கள் அதில் வந்து ஜீனியஸ் லெவல் எக்ஸ்பர்ட் இருந்தால் தான் அதை காமெடியாக்க முடியும். அதனால தான் சாப்ளின் ஜீனியஸ்ஸு. காமெடியன்ஸ் எல்லாருமே ஜீனியஸ்ஸு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற அவங்க நடிக்கும் போதே பார்க்குறவங்க. நான் நடிச்சிட்டு இருக்கும்போது என் கை எங்கே இருக்குது, இதை பார்த்தோன்னே எங்கே சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அவங்களால எல்லாத்தையும் கிராக் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து பெரிய எல்லாமே தெரியும், ஒரு மிஷினுடைய எல்லா பார்ட்டும் தெரியும். இந்த வாட்ச் மெக்கானிக்ஸ் வந்து பிரித்து போடுறாங்களே சில சமயம், நம்ம வாட்ச் மெக்கானிக்கெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும். எப்பட்றா இதை வரிசையாக எடுக்கிறேன். நான் வந்து நிறைய வாட்சை கழட்டியிருக்கேன், கடிகாரத்துலாம் கழட்டியிருக்கேன். எல்லாம் அசம்பிள் பண்ண முன்னாடி ஒரு 10-15 பார்ட்டு மிச்சம்லாம் இருக்கும். வாட்ச் வந்துருச்சு, இது என்னடா இது என்னமோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அண்ணம்மா, 150 ரூபா வாட்சை உடச்சி போட்டு, இல்லை இது என்னன்னு தெரியல, இவங்க ஏதோ நிறையா பார்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க அப்படி. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கிராக் பண்ண தெரிஞ்சதுனால அவங்க எமோஷ்னலாகவும் நல்லா பண்ண முடியும், காமெடியாகவும் நல்லா பண்ண முடியும். அதுதான் காமெடியன்ஸ்க்கு இருக்கிறது. இப்போது ஒரு எமோஷனல் சீன் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்க, டயலாக்ஸ் இருக்குது, நம்ம எமோஷன்ஸை கொண்டு வரோம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். பட் காமெடின்றது கடைசி வரைக்குமே தெரியாதுல்ல, இது ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்ட் பண்ணுறவருக்கு தெரியும். ஓ தெரிஞ்சிடும். அல்ல அதான் சொல்கிறேன். காமெடிங்கிறது எப்படின்னா, நீங்கள் தோல்பாவை கூத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பப்பட்டியர் வந்து பப்பட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்ட். பப்பட்டும் பப்பட்டியரும் இவ்வளோ தனியாக இப்படி இருப்பாங்க. அவன்லாம் பெரிய ஜீனியஸ். ஏன்னா பப்பட்டி எப்படி போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்க தெரிஞ்சவன். ஆனால் அதே நேரத்தில் அவன் அந்த பப்பட்டையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான், பாட்டும் பாடுவான், மியூசிக் காலில் எதுவும் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இந்த பப்பட்டியரோட உள்ளே நுழைஞ்சிறவன் சீரியஸ் ஆக்டர். அவனும் மெர்ஜ் ஆகிடும், அவனுடைய பர்சனாலிட்டியும் பப்பட்டுக்குள்ளே போயிடும். அப்போ பப்பட்டியர் தெரியவே மாட்டான், பப்பட்டினுடைய எமோஷன் தான் தெரியும். இங்கே வந்து பப்பட்டியரும் தெரியும் காமெடியன்ஸ்க்கு. பாரு ஏண்டா நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடி வரேன்னு கேட்டால் பாடமாக எடுக்கிற அப்படின்னு மொத்த கதையினுடைய எதுவும் ஆகிடும். அது நெஞ்சை வச்சுட்டு இருந்தால் அதுக்கு ஒரு இதயத்துக்கு ஒரு இதாக இருக்கும், அதாக இருக்கும்னு பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பப்பட்டியருக்கு தெரியும், இந்த இடத்துல நான் இப்படி இருக்கிறேன், பப்பட்டி இப்படி அசையுது அப்படிங்கிறது. அப்போ பப்பட்டி ஒரு விஷயம் பப்பட் தெரியணும் எனக்கு, நான் ஒரு பப்பட்டியராக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியணும்னா தூரக்கந்து தானே பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஆள் தான், நான் தான் பப்பட்டு, அதே நான் தான் பப்பட்டியர். கரெக்ட். ஸோ நான் உள்ளே நுழைஞ்சு போயிட்டேன்னா ஷிபுவை காமெடி பண்ண சொன்னால் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதே இது இப்போ குடும்பஸ்தனில் அவர் பண்ணுற ராஜேந்திரன் பண்ணுறாருன்னா தள்ளி வைப்பார், தள்ளி இருந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு விளையாடுற மாதிரி, நீ இப்படி பண்ணுறியா, நான் இப்படி பண்ணுறேன், நீ இப்படி அந்த இதுக்குள்ளே போகிறோம். அப்போது ரொம்ப கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக இருக்கிறது, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது, ரொம்ப கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக இருக்கிறதுனா
இவங்களுக்கு புரியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பப்பட் இருக்கு, பப்பட்டியர் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வசுந்தரமே எடுத்துப்போமே. ஆமாம். இப்போ அதில் அந்த ஆடிஷன் சீக்வன்ஸில் அவங்க என்னவா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற ஃபுல் கான்சியஸ்னஸோட தான் ஆமாம் நாகேஷ் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அங்கே அந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும்ல? இல்லை, அவருடைய நோக்கம் அங்கே, அதோடைய நோக்கம் என்ன, அந்த கேரக்டருடைய நோக்கம் என்ன, எப்படியாவது சினிமாக்குள்ளே வந்துடணும், முத்துராமனை பிடிச்சி பண்ணுப்பா, இப்படி தான் உட்காந்துருப்பார் சொல்லிவிட ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னோடனே அவர் ஏதோ பண்ணோன்னே மவனே என்னையா அப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் மயக்கிறேன் பாரு, நடித்து மயக்கிறேன் பாரு. நான் எமோஷனலாக ஆகலை, எமோஷனல் ஆரம்பமாயி பயமுறுத்தி மயக்கி ஐயோ இவனுக்கு என்னமோ ஆச்சுன்னு. என்ன பயந்துட்டீங்களா, நான் சும்மா நடிச்சேன்னு, இவ்வளோ நல்லா நடிக்கணும் உடனே செக் எழுதி கொடுத்தாரு. ஆமாம், இது வந்து அட்டாக்கிங், அதாவது என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை போய் அட்டாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப நாளாக அலையிறேன், ஒருத்தன் கூட ஸ்டுடியோக்குள்ளே கூட விட மாட்டேங்கிறான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஏவிஎம் அவரை தெரியுமாமே அப்படின்னு சொல்லி கூட போய் நான் நிற்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னொன்னே அவர் என்ன அவன் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தது இல்லைன்னு அப்படின்னு அவர் ஆயிடுறாரு. அது வந்து அட்டாக்கிங், என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பாஞ்சு போய் பிடிக்கிறது. கரெக்ட். அது வந்து ஒரு 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 கலைஞனுடைய ஒரு அவனுடைய கோலு, நான் இப்படி ஆகணும், எனக்கு இந்த ஆசை இருக்குதுங்கிற மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்று, அதை வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். அது வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை வந்து தாண்டிடவும் கூடாது. அட்டாக் பண்ணி அந்த அந்த விஷயத்தை பிடுங்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியும் அந்த சீனில் நான் இப்படி பண்ணுறேங்கிறதையும் பண்ணிகிட்டே இருந்து அவர் அந்த அந்த ப்ரொடியூசருடைய வழக்கு மடையெல்லாம் கை வச்சு தடுவார். நமக்கு என்னடா இவன் பண்ணுறா, இவன் காலி அப்படின்னோடனே அவங்களும் கோவமாவாங்க. இல்லை இல்லை நான் சும்மா நடித்தேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா நடிக்கிறாரு, உடனே செக் பக்கத்தில், ஐயோ அதுக்குள்ளேயே ரேட்டு கூட்டிட்டுமே அவர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் வந்து நமக்கு ஒரு படம் அப்போ நம்ம வந்து மேனேஜர் வந்து பாருங்கன்னு எழுந்திரிச்சு ஐயோ அதாங்க ஹைலைட் பஞ்சு அதுதான். ஆமாம். ஸோ அதுதான், அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த கோலை அடையணுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, ஜம்ப் பண்ணி போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஜம்ப் பண்ணியும் போக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியாது, பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, பாஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பாயறவங்களும் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் எந்த வகைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் எந்த வகை? நான் ஜம்பர், நான் ஜம்ப் பண்ணுவேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு இல்லை. இப்போ வந்து ஜோக்கருக்கு அப்புறம் வஞ்சர் உலகம் ஒரு ஜம்ப்பு. ஏன்னா ஜோக்கர் வந்து ஒரு எண்டு. நான் சொல்கிறது ஆக்டிங்கில், நான் வந்து இதை வந்து கமர்ஷியல் பார்ட்டுக்குள்ளேயே கொண்டு போக மாட்டேன். ஏன்னா நான் ஐம் நாட் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன். நான் வந்து முன்னாடி ஓடி வரணும், நமக்கு பெரிய இது இருக்கணும், நம்ம ஸ்டார் ஆகணும், ஸ்டார் தான். பட் என்னுடைய கணக்கீடுக்கு வேற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரோலை நம்ம இப்படி பண்ணிட்டோம், எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, சோமு வில்லன் பண்ணால் சிரிச்சிருவாங்கல்ல அப்படிம்பாங்க. என் கோ ஆக்டர்ஸே, தேட்டரில் இருக்கிற கோ ஆக்டர்ஸே வந்து இவன் வில்லன் பண்ணா இவனே யாரு பாப்பா அப்படி அந்த மாதிரி இருக்கும். பல பேர் வெளியிலேருந்து பார்க்குறவங்கலாம் படம் பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, நான் உன்னை முன்னாடிலாம் பார்க்கும்போது கட்டுரையில் பார்க்கும்போது எப்படி இவன் பழைக்க போகிறான், இவன் வந்து ஒரு கண்மூடித்தனமாக வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூத்துப்பட்டுற தேட்டர்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்களே, உன்னை பார்த்தா எனக்கு சில பேர் ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்த்தாலே எனக்கு சங்கடமாக இருக்கும், இவனுக்கு சொல்லிடலாம் ஊருக்கு போயிரு வேலையை பாரு அப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்கறைனால தான். ஏன்னா இதனுடைய எதிர்காலம் வந்து கேரண்டி கிடையாது சினிமாவில். ஏன்னா தேட்டரில் ஒரு எதிர்காலம் இருக்குது, நான் இன்றைக்கும் வெளியே போனாலும் எனக்கு தேட்டரில் எதிர்காலம் இருக்குது, ஏன்னா அதுக்கான வேலை செஞ்சுருக்கேன். சினிமாவில் எதிர்காலம் முதல் படம், முதல் டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் மூவியில் இருக்கிறது உங்களுடைய திறமையை காமிச்சது பொறுத்து தான் இருக்குது. இதில் நான் ஜம்பர், ஜோக்கர்லேருந்து நான் வந்து திரும்ப அடுத்த ஜோக்கர்னுடைய அடுத்த வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன் ஒன்று ஒன்றா ஏறாமல் எனக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக வேணும்னு உட்காந்துட்டு இருந்தேன். வேறு எதுவும் படம் பண்ணல, டோட்டல் ஆப்போசிட் வந்தது தான் அது வஞ்சகர் உலகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நான் உதாரணத்துக்கு காமிப்பேன், இது பாருங்க ஆமாம் இது எதுக்கு பார்க்க சொல்லியிருக்காரு, இவர் எங்கே வராரு இதில் எங்கே அதான் நான். ஸோ அப்படி தான் எனக்கு மின்னல் முரளி கிடச்சிது. மின்னல் முரளி வந்து அவங்க யோசிச்சு வச்சது வந்து அட்டகத்தி தினேஷையும் யோசிச்சு வச்சுருந்தாங்க. நான் பேசில்கிட்ட பேசும்போது அதில் இருந்த ஒரு அசோசியேட் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கரை போட்டு காமிச்சிருக்கிறாரு பேசிலுக்கு, இவர் காமெடியன் அடுத்து வஞ்சகர் குலத்தை போட்டிருக்காரு.
யார் வரு கூப்பிட வர, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட வர ஜோக்கர் வஞ்சவர்களும் மின்னல் முரளி. இட்ஸ் அ வெரி பிக் ஜம்ப் இல்லை? இட்ஸ் அ ஜம்ப். ஸோ இட்ஸ் அ ஜம்ப். நான் ஒரு ஜம்ப் தான் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் கரியர் போகுது. அது வந்து நான் எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. 2-3 ஜம்ப் ஆன பின்னாடி நான் வெயிட் பண்ணுறேன். அப்போது நம்ம ஒன்று அடுத்த ஒரு ஜம்ப் வரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாட்டில் ராதா ஒரு பெரிய ஜம்ப்பு. நிச்சயமா பாட்டில் ராதா இட்ஸ் அ பிக் ஜம்ப். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து தெரியாதவங்க கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருப்பாரு, அண்ணே பாட்டிலெல்லாம் உடச்சி போட்டு காஃபி ஷாப்பை ஒழுங்காக நடத்துகிறேன்னே, உங்களுக்கு நன்றின்னு, உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு மெசேஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் ஜம்ப்பு. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஆளை மாற்றுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இல்லை மாற்றும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்தது பாட்டில் ராதா. இந்த 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஜோக்கர், மின்னல் முரளி, பாட்டில் ராதா. இதில் இருக்கக்கூடிய சீரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இடங்களில் நீங்கள் பேசிட்டீங்க. பட் இது 3த்துலையுமே நீங்கள் ஒரு லவ்வர். கரெக்டா? ஆனால் அந்த காதலே வெவ்வேறு பரிமாணத்தில் இருக்குது. ஆமாம். ஸோ லவ் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். பிரிங்கிங் அவுட் த ரொமான்ஸ். அது படம் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கரில் லவ் சீன்ஸ் வந்துச்சு. நான் ராஜமோகன்கிட்ட சொன்னேன், ராஜமோகன் எனக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் வருமானு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்செப்ட் அப்படின்னாங்க. ரொமான்ஸ் சீன் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு, இது வரல உங்களுக்கு, இப்படி வராமலே இப்படி ரொமான்ஸ் பண்ணுறீங்களே, வந்துச்சுன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு. ரொமான்ஸ் சீன் வந்து நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கமல் சார் ஒரு இது. கமல் சாருடைய ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அவருடைய ரொமான்ஸ் சீனில். கரெக்ட். இது நிறைய நான் கமல் படங்கள் பார்த்துருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி காதல் பரிசுங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்பிகா ராதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பிகா ராதாவும் இணைஞ்சு ஒரே படத்தில் இருப்பாங்க அது காதல் பரிசில். ஸோ அந்த படங்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தா கமல் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆமாம், அவர் ரொமான்ஸில் ரொம்ப அழகாக பண்ணுவார். எல்லாத்துலேயும் ரொமான்ஸில் ரொம்ப பண்ணுவார். ரொம்ப எல்லாம் மீற மாட்டார். ப்ளஸ் அந்த ஒரு இது இருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்டு. ரொம்ப நான் ஜட்மெண்டல் ஸ்பேஸில் அப்ரோச் பண்ணுவார். ஏன் இப்படி ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா இல்லை எல்லா மக்களும் பார்க்க போகிறாங்க, இதை நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், அவங்க பண்ணுறது தான்ப்பா நான் பண்ணுறேன், ரொமான்ஸ் இல்லைன்னா நானும் கிடையாது நீனும் கிடையாது. இதில் காமிக்கிறதுக்கு என்னென்னா, ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொமான்ஸை காமிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லலாம். இல்லை இதை காமிச்சா ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு டவுட்டில் காமிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இன்னமும் ஒரு நியூடு காமிக்க முடியல ஒரு படத்தில். நியூடிட்டி மேலே நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகு உணர்ச்சி வரவே இல்லை இன்னும். ஏன்னா அது ஒரு பெர்வர்ஷனாகவே தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நான் கூத்துப்பேட்டையில் இருக்கும்போது சில வெளிநாட்டவர்கள் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து, பெல்ஜியம்லேருந்து, சான் பவுலாலேருந்து, அமெரிக்காவிலேருந்து சில ஒரு அதுக்கான ஒரு செட்டப் இருந்துச்சு. அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. அதுக்கான செலவை வேறு ஒரு இது ஏற்றுக்கும். நாங்கள் வந்து அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுத்துருவோம். ஸோ ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆமாம், நிஜமாக குளிருது. கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ வந்து ஒரு பெண் நடிகை சான் பவுலாலேருந்து, பிரேசில்லேருந்து வந்தவங்க, அவங்களுடைய நிறையா நாடகங்களை போட்டு காமிச்சாங்க, வீடியோஸ். அவங்க நியூடாக ஒரு வீடியோ நடிச்சிருக்கிறாங்க. ஸ்டேஜ் பிளே போட்டு காமிக்கல. எங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னோடனே, நீங்கள் பெர்வர்ட்டடாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க டப்புன்னு. உங்களுக்கு நியூடிட்டியை பார்க்குறதுக்கான மனநிலையே இல்லை அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது அந்த டைம். எனக்கு வந்து என்னடா அப்படின்னா, ஏன்னா நமக்கு பழக்கப்படுத்தலை. நமக்கு சினிமாவில் நியூடிட்டி சீன்ஸ் வந்து ஒரு அரைங்குறையமாக காமிப்பாங்க. அதுலேயே உனக்கு பெர்வர்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கும். நம்ம ஊரில் தான் இந்த கிளப் டான்ஸ், ஐட்டம் டான்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்வர்ஷன் வந்து சினிமானால நமக்கு வந்துருச்சோ, இல்லை நம்ம கல்ச்சர்லேயே அது இருக்குதா? ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணு எல்லாத்தையும் காமிக்கிறது. அவங்க நியூடாக நடித்ததை எனக்கு குரூப்புக்கு காமிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பார்வை இல்லைன்ட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நமக்கு ரொமான்ஸ் வந்து ஒரு வெக்கமாகவோ இல்லை ஒரு மூடி மறைக்கப்பட்ட இலைமறைகாயோ தான் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோமா? இதை யார் பிரேக் பண்ண போகிறா? அதுவும் அழகாக பிரேக் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது இதில். இப்போது பாட்டில் ராதாவில் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஸ்வீட்டான ஒரு ரொமான்ஸ். இன்னும் சொல்லணும்னா அதையே ஹைலைட் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று கூட எனக்கு தோணுச்சு. ஓகே, அப்போது அந்த ப்ரொபோசல் சீனில் மழை வாசம் மாதிரி இருக்க. ஆமாம், மழை மாதிரி வாசமாக இருக்கிற, மழை மாதிரி வாசமாக இருக்கேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா
அதை இப்போ கிரிஞ்சுருவாங்க. ஆமாம் கரெக்டா? ஆமாம். ஆனால் அதை ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக டொனாலிட்டியோட ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் ஒரு ஆக்டருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? எனக்கு வந்து பர்சனலாக தான் சொல்லணும். எனக்கு பெண்களை காணும்போது ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கும். எனக்கு ஒரு பயமே இருக்கும். எனக்கு வந்து அஞ்சலத்து மேலே ஒரு பயங்கர பயம் இருக்கும். சஞ்சனா மேலேயே இருந்துச்சு அது. எனக்கு சஞ்சனா மேலேயே ஒரு பயம் இருக்கும். கோ ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெண் ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பயம் இருக்கும். என்ன, எதனால் என்னன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து சிறு வயதில் அம்மாவை இழந்துவேன். அதனால் எனக்கு ஒரு பாசம் கட் ஆயிடுச்சு. ஒரு 10 வயசில் அம்மா இழந்ததுனால எனக்கு அந்த பாசம் கட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என்னை ஒரு பர்சனாலிட்டியாக உருவாக்குது. இப்போவும் சில பேர் அம்மாவோட அப்பாவோட இருக்கிறவங்கள பார்க்கும்போது பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு 40 வயசுக்காரரு ஒரு 70 வயசு அம்மாவை கூப்பிட்டு போகும்போது, இல்லை 50 வயசு 60 வயசுக்காரரு 80 வயசு அம்மாவை கூப்பிட்டு போகும்போது பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இது வந்து ஒரு பயம் ப்ளஸ் ஒரு மரியாதை இருக்கும் அவங்க மேலே. பயங்கர மரியாதை இருக்கும். என்னுடைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மேலே ரொம்ப மரியாதை. அது ஒரு பயத்தையே உண்டு பண்ணுற அளவுக்கு இருக்கும். பயங்கிறது வந்து ஒரு அன்புனால வர்ற ஒரு பயம். புரியுது. இவ விட்டு போயிடக்கூடாது, இவ விட்டு போயிட்டா நான் இந்த இருண்ட ஊருக்குள்ளே இருண்டு போயிடும். என்னை சுற்றி எல்லாம் இவ போயிட்டான்னா என்னை சுற்றி இருண்டுரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் எனக்கு அந்த ரொமான்ஸ் போது இருந்தது. எஸ்பெஷலி பாட்டில் ரொமான்ஸ் போது சஞ்சனா இல்லைன்னா எனக்கு உலகமே இருட்டு. அப்போ நான் எப்படி அவங்க கூட பேசுவேன், எப்படி இருப்பேன், திமிர்த்தனமே அங்கே இருக்காது. ரொம்ப இலந்தியாக இருக்கு. வாய்ஸ் டோனே அங்கே மாறி இருக்கும். அது உண்மையிலே நான் என்னுடைய பர்சனலாக இருந்து சொல்கிறேன். பர்சனல் எனக்கு வந்து ஒரு மரியாதையும் பயமும் பெண்கள் மேலே இருக்கும். அதான் பேசிக் அந்த எல்லா படத்தினுடைய ரொமான்ஸும். நீங்கள் ஜோக்கர் எடுத்துக்கிட்டோம். ஜோக்கரில் ரம்யா பாண்டியனை பார்க்கும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து அது பயம்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறது இல்லை, ஒரு வகையான கூடுதல் மரியாதை. இவ தான் எனக்கு, இவள் தான் லைஃபினுடைய உள்ளே போகிறவ, என் லைஃபினுடைய சில வெளிச்சங்களை திறந்து விட போகிறவ வந்து இவ தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கும். என்றைக்குமே அவளை இழந்துடக்கூடாது. எந்த காரணத்துக்கு ஒன்றும் எந்த காரணம். ஒருவேளை அவங்க நெகட்டிவாக மாறிட்டாங்கன்னா நம்ம அதுலேருந்து வேலைக்கு ஓடி வர்றதுக்கான இதில் தான் இருப்பேன். தவிர ஃபஸ்ட்டுலேயே நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். இவங்க இப்படியோ அவங்க அப்படியோ அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பேன் நிறையா. அவங்க ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க என்கிட்ட வரும்போது. கோ ஆக்டிஸ்ட்டாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மலையாளத்தில் கூட சொல்லியிருக்காங்க, குரு சார் ஒரு நல்ல ஒரு వ్యక్తి அப்படிம்பாங்க. அப்படின்னா వ్యక్తిனா நல்ல ஒரு மனுஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய கோ ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறோம். பட் ஒரு ஆக்டர்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா கோ ஆக்டர்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்ல? ஆமாம். அந்த ஆஸ்பெக்ட் பற்றி சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா சில சமயம் நாங்கள் நாடகம் போடும்போது பசுவன் நல்லா வருவார், பசுபதி அவர் வருவார். ஒரு டவுட்டுங்க, பசுவண்ணன் கூப்பிடு. பசுவண்ணன் வருவார், கலையக்கா வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, நாடகம் பார்ப்பாங்க. நாடகம் பார்த்துட்டு நீ நல்லா பண்ணடா அப்படின்னு போயிடுவாங்க. நீ நல்லா பண்ணடாங்கிறதுக்கும் நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னுடைய கோல் வந்து படம் நல்லா இருக்கணும், அதுதான். நான் நல்லா இருக்கணுங்கிறதுல நான் போகவே மாட்டேன். எந்த ஒரு படத்துக்குள்ளே போனாலும் நான் நல்லா தெரியணும் அப்படின்னு நான் போக மாட்டேன். படமாக இது நல்லா வரணும் அப்படிங்கிற கோல் இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு கோல் இருக்குதுல்ல, அதில் கொஞ்சம் நானும் எடுத்துக்குவேன். ஸோ அது படமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன கேள்வி கேட்டிங்க? ஏன்னா எல்லாரும் ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் மட்டுமே இழுக்க முடியாது. ஸோ அப்போ அவங்கவுங்க பங்கை வந்து நல்லா சிறப்பாக செய்யணும். பரவாயில்ல, எல்லாரும் கவனிக்கிறாங்க, அப்போ நல்லா பேசுகிறேன்னு அர்த்தம், நல்லா கேள்வி கேட்குறீங்கன்னு அர்த்தம். நானே அது நடக்கும். ஸோ அந்த ஊர்கூடி தேர் இழுக்கிறது தான் ஒரு சினிமானுடைய வேலை. ஏன்னா அதில் வந்து எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எடிட்டர் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் அதுக்கப்புறம் வேலை பார்ப்பார். கேமராமேன் இஸ் ஆர்டிஸ்ட், அவருடைய டூல் கேமரா. கரெக்ட். டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட், ஆக்டரும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டைரக்ஷன் இருக்காங்களே அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து, ஈவன் கலரிங் பண்ணுறாங்களே, டிஐ பண்ணுறாங்க, அவங்களும் ஆர்டிஸ்ட்டு. நிச்சயமாக. ஸோ எல்லாருமா சேர்ந்து பண்ணுறது. ஸோ அப்போது வந்து எல்லோரும் சேர்ந்து இருக்கணும். அங்கே சின்ன கேரக்டர் வந்தால் கூட நல்லா நடிக்கணும்.
இப்போ நான் சின்ன கேரக்டர் பண்ணும்போது நான் நல்லா அடிக்கிறேன்ல, அப்போ நான் பெரிய கேரக்டர் பண்ணும்போது மற்ற கேரக்டர் எப்படி நடிச்சா என்னன்னு எப்படி யோசிக்க முடியும்? அது மாதிரி தான். அப்படி நீங்கள் கவனிச்சதா சின்ன ரோல்ஸ் பற்றி சொல்லுங்களேன் மற்ற படங்களில். சின்ன ரோல்ஸில் வந்ததில் வந்து எனக்கு இன்னும் நீங்கா நினைவில் இருக்கிறது வந்து அந்தப்புறம்னு ஒரு படத்தில் தமிழ் இதில் வந்து பார்த்திபன் சார் ஒன்று பண்ணியிருப்பார். தெலுங்கு வெர்ஷனில் ஒரு படம் இது பண்ணியிருப்பாங்க, தமிழில் வந்து பார்த்திபன் பண்ணியிருப்பார், தெலுங்குல ஜெகபதி பாபு பண்ணியிருப்பார். ஜெகபதி பாபு பண்ணியிருப்பார். ரஜினி சார் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, ஏன் இந்த ரோலுக்கு என்ன கூப்பிடல. அது ஒரு சின்ன ரோல் தான், பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திபன் சார் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். உங்களுக்கு மொத்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் விழுந்து புரண்டு எடுத்திருப்பார், ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப நல்ல ரோல். அப்புறம் வந்து சின்ன ரோலில் வந்து நம்மவரில் வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அப்படியே இருக்கும். அது நல்லா பண்ணதுனால தான் நாகேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா போகுவாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து ரொம்ப நல்லா போகிறது காரணம் பிருந்தா மாஸ்டர் நல்லா பண்ணதும் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நல்ல எக்ஸாம்பிள். அது நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் இன் ஆக்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் எல்லாத்துலேயுமே காரன்லாம் கலக்கி எடுத்துருப்போம். அது கமல் சாருக்கு கருத்தாக கொடுத்துருப்பாருன்னு சொல்கிற அளவுக்கு யாரா எங்கேருந்துடா வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கும். அது வந்து எனக்கு நினைவில் இருக்கிற 2-3 ரோல்ஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நினைவில் அதுதான் இருக்குது. ஆக்டிங்னு வரும்போது அந்த ரியலிஸ்டிக் ஜோன்குள்ளேயும் இருக்கணும், கொஞ்சம் தியேட்ரிக்கலாகவும் இருக்கணும்ல. ஐ மீன் ஓவர் எக்ஸாஜரேஷனை விட்டுருவோம், பட் ஓரளவுக்கு அதில் தியேட்ரிக்ஸும் இருக்கணும். இந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க? டிமாண்ட் ஆஃப் ரோல் ஸ்கிரிப்டை பொறுத்து தான். தியேட்ரிக்கல் ஆஸ்பெக்டினுடைய நுழைக்கிறதுனுடைய வீரியம் வந்து அந்த ஸ்கிரிப்டினுடைய டிமாண்டை பொறுத்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எங்கே வந்து ரொம்ப மோர் தியேட்ரிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஸ்கிரிப்டிலேயே. உதாரணத்துக்கு ஜோக்கர் எடுத்துக்கோங்க. ஜோக்கரில் வந்து மன்னன் இஸ் மோர் தியேட்ரிக்கல். ஆமாம், இல்லை பிரசிடென்ட் இஸ் மோர் தியேட்ரிக்கல் அப்படின்ட்டு கிளம்புவான். யாராவது வணக்கம் சொன்னா அப்படிம்பா. அது வந்து ஹிட்லருடைய இது அதுலேருந்து இப்படி இவ்வளோ ஷார்ட் பண்ணது. அப்புறம் வந்து அந்த வலிச்சு வாரிட்டு எல்லாம் ரெடி ஆனோடனே ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது பண்ணுறது. அப்புறம் திடீர்னு முடிச்சுட்டு கண்ணு சிமிட்டுறது. இதெல்லாம் வந்து தியேட்ரிக்கல். பிரசிடென்ட் வந்து மோர் தியேட்ரிக்கல். அதே இது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மன்னன் அவன் பேரை பார்க்குறான், லவ் வருது அப்படிங்கும்போது அதில் தியேட்ரிக்கல் ரொம்ப கிடையாது, ரியலிஸ்டிக்காக ரொம்ப கேஷுவலாக இது பண்ணுறது. இதுதான் வித்தியாசம். தியேட்ரிக்கல் எங்கே இது பண்ணணும், எங்கே இது கம்மியாக பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ப முடியாத கேரக்டர். என்ன பார்க்குறவங்க வந்து எவன்டா இவன் யாரா பிரசிடென்ட்டுன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கிறான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவங்கள ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா அது வந்து ஒன் ஷாட், சிங்கிள் ஷாட்டு, அப்படியே மேலேருந்து வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே புகுந்து பார்த்தா எல்லா ஜனாதிபதிகளும் ஃபோட்டோ இருக்கும். அப்படியே எல்லாம் காமிச்சிட்டு கரண்ட் ஜனாதிபதினு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் எப்படி இருப்போம், யாருன்னா அப்படியே வெளியே வந்து அப்படியே போவோம். ஜனாதிபதி என்ன பண்ணிட்டு இருக்கிறதா ஆகி போயிட்டு இருப்பார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இன்ட்ரடக்ஷன் சீன், ஒரு ஹீரோ கக்கா போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அது தியேட்ரிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்போ என் லுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் மானிட்டர் பார்த்தேன், ரீடேக் எடுத்தேன். எனக்கு வந்து எங்கே பார்த்தா லுக்கு மாறுது, நான் இப்படி பார்ப்பேன், கழுவும்போது இப்படி மேலே பார்ப்பேன். அது வந்து இங்கே பார்க்கும்போது அதனுடைய எஃபெக்ட் இப்படி இருக்கும், இப்படி மேலே பார்த்தேன்னா வேறு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த டேக்கு நான் மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்தோடனே எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது, எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில ஷாட் இப்படி தான் வரணும் அப்படின்னு கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ தட் இஸ் மோர் தியேட்ரிக்கல். கொரியோகிராஃபியை விட்டுட்டு டைரக்டருடைய இதில் விட்டுடலாம், அவர் எமோஷனலாக எங்கே போனாலும் பிடிச்சிக்குவார் அப்படின்னு போயிட்டோன்னா அது வந்து மோர் ரியலிஸ்டிக் உள்ள போகும். வாய்ஸ் ஆக்டிங் பற்றி நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு எப்பவுமே ஒன்று தோணும், ராஜமுருகன் பற்றி பேசும்போது டக்குன்னு லேசாக ஒரு டோன் எடுக்கிறீங்க. நல்லா இமிட்டேட் பண்ண முடிஞ்சவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்கன்றது என்னோட ஒரு அப்சர்வேஷன். ஈஸியாக ஒரு கதை சொல்லும்போது அவங்கள மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க டக்குன்னு. அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, ஒரு லெவல் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே இமிட்டேஷன்ஸ்குள்ளே போனோம்னா அவருடைய ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. இப்போது
இந்த ஏச்சுட்டான டைலாக் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ அதே மன்னர் மன்னன் சொன்னால் எப்படி சொல்லியிருப்பாரு? அப்படி நான் கற்பனை பண்ணதிலே இல்லை. அப்படி நான் கற்பனையும் பண்ண மாட்டேன். மன்னர் மண்ணையே ஏச்சுட்டாங்கன்னு சொல்லணுன்ற வாதத்துக்குள்ளே வருவேன். ஏன்னா இது வேற அது வேற, இது எதுக்கு நான் கற்பனை பண்ணணும்? இல்லை, ஏன்னா இவரும் ஏமாற்றப்பட்டிருக்காருல்ல. ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு. பட் இவர் வேற. இவர் மன்னன் குடிக்கவே மாட்டான். அவன் காலையிலே குடியார காளையன் வந்து காலையிலே எந்திரிச்சு குடிக்கிறவங்க, பகலில் குடிக்கிறவங்க. ஸோ அதனால ரொம்ப கான்ட்ரடிக்டரி. அதனால நான் இவர் இப்படி பண்ணால் எப்படி பண்ணுவாருங்கிற அந்த சிந்தனையே இருக்காது. அதுக்குள்ளே போகிறது இப்போ கேட்டால் கூட எனக்கு தெரியாது. இல்லை அப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை எழுதி ஒரு டேரக்டர் சொன்னால் பண்ணுவேன். அப்போ பண்ணுவேன் அவ்வளோதான். மற்றபடி இது யோசனைக்குள்ளே போக மாட்டேன் நான். ஓகே, நீங்கள் கேட்டால் கூட எனக்கு பண்ண தெரியாது. புரியுது. ஆடிஷன்ஸ் கிராக் பண்ணுறது இருக்கு. ஆமாம். அதில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல பெயர் வாங்கின பிறகு கூட குரு சோமசுந்தரம் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் 2-3 விஷயம் இருக்குதுங்க. அதாவது சினிமாவை நான் எப்படி பார்க்குறேன், இது இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. ரெண்டாவது அப்படியும் பார்க்கலாம், இது இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் வாழவே முடியாதுன்னு பார்க்குறவங்கள குத்தம் சொல்லலை, கேலி பண்ணல. புரியுது. அவங்க ஒரு குறை அப்படின்னு சொல்லலை, அப்படியும் பார்க்கலாம். இல்லைப்பா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் எனக்கு ஒரு ஆக்டர் வேலை கொடுத்துருக்குறாங்க, எனக்கு நல்ல வாய்ப்பு வரும்போது நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் ஃபீலிங்லாம் எதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து யாராவது ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்பேன். ஆனால் ஒரு சில இடத்துல நான் உணர ஆரம்பித்தேன். எப்படின்னா, சில சமயம் வந்து இந்த நாகேஷ் வந்து அப்படி பாஞ்சு பிடிச்சாருல அந்த வாய்ப்பை, அது மாதிரி சில சமயம் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு டைரக்டர் ரொம்ப பிஸியாக இருப்பார். அவருக்கு காஸ்டிங் பண்ணி ஆகணும், லொக்கேஷன் ஹண்டிங் பண்ணணும், காஸ்டியூம்ஸ் செட் ஆகிடுச்சுன்னு பார்க்கணும், கொரியோகிராஃபர் வந்துட்டாரா, சினிமோட்டோகிராஃபர் வந்துட்டாரா, எவ்வளோ செலவாகுது, இவ்வளோ பார்க்கும்போது கவனிக்காமல் விட்டுருவாங்க. இவர் இருக்கிறாரே அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் நான் வந்து மௌனமாக அப்படியே நின்றுட்டு இருந்துட்டேன்னா கவனிக்கப்பட மாட்டேன். அப்போ வந்து அவர் கிராஸ் ஆகும்போது, சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, உங்களை தான் அங்கே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நமக்கு கடவுள் கொடுப்பாரு, என்னத்துக்கு வாய்ப்பு கேட்டுட்டு அதெல்லாம் அவருக்கு விருப்பம்னா கேட்பாருன்னு கை கட்டிட்டு இருந்தேன்னா அவர் கிராஸ் ஆகி போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அது ஜோக்கரில் நடந்தது. ஜோக்கரில் வந்து எனக்கு வேறு கேரக்டர் தான் டிசைட் பண்ணிவிட்டு ராஜமுருகன் வந்தார். அப்போ நான் அவரை வழிமறித்து ஏன் வந்து எனக்கு வயசான கேரக்டர், அது ஒரு வயசான நம்ம மூராயா பண்ண கேரக்டர் தான் எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகே, கலையரசன் பண்ணுறதா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது மன்னர் மன்னன் இப்போ சொல்லலாம், ஏன்னா கலையரசனோட நடிச்சு அவர் வந்து நான் பண்ண வேண்டியது, ரஞ்சித் அண்ணா கூட சொல்லுவாங்க இது கலை பண்ண வேண்டியதுன்னு. எனக்கு தெரியாதுங்க அப்போ கலை பண்ண வேண்டியதெல்லாம். இவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து உடம்புனுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பாடி மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆக்டருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி ரெடி ஆகணும். ஏன்னா நான் ஒரு உருவத்தோற்றத்தில் வேறு மாதிரி இருக்கும்போது அந்த உருவத்தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் வந்ததே தவிர என்னுடைய திறமைக்கான ரோல்ஸ் வரல. நம்ம உருவத்தோற்றத்தை வச்சு தான் நம்ம ரோல்ஸை டிசைட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம உருவம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆரம்பித்தேன், வெயிட் குறைச்சேன், கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இவர் வந்து ஜோக்கர் எடுத்துகிட்டு வராரு. அப்போவும் பார்த்துட்டு டவுட்டோடு தான் அவர் அந்த ரோல் சொன்னார். நான் பண்ண முடியாது, எனக்கு ஏன் மன்னர் மன்னனை கொடுக்கக்கூடாது, ஏன் பிரசிடென்ட் ரோலை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஹீரோ எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே உங்களை மாதிரி தான் இருப்பார்னாரு. அப்போ நீங்கள் ஆடிஷன் வைங்க, ஃபோட்டோ ஷூட் எடுங்க. ஸோ இப்போ ஆடிஷன் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆடிஷனில் தான் வந்து உங்களோட காஸ்டிங்கோடைய ப்ரிவியூவை பார்க்க முடியும் உங்களால் ஒரு ஆடிஷன் வந்து. ஏன்னா நீங்கள் பாம்பேயில் ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி காஸ்டிங் ஏஜென்சி இப்போ இங்கே இன்னும் இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது ஆடிஷன் வந்து பண்ணி நான் ரிஜெக்ட் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இருக்காது. ரிஜெக்ஷனை நான் ஒரு ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு கலர் பேலட் மாதிரி, ஒரு ஓவியம், ஒரு டைரக்டர் ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு கலர் பேலட்டு. அதில் க்ரீன் கலருக்கு இடம் இல்லைன்னா நான் க்ரீன் கலரில் நான் இருந்தேன்னா எனக்கு இடம் இல்லைன்னா இல்லை எனக்கு விடுன்னா அந்த கலர் பேலட்டே மாற்றுற மாதிரி அது. ஸோ அதனால எனக்கு ரிஜெக்ஷன் பற்றி ஒரு இது கிடையாது. ரெண்டாவது ஆடிஷனே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஒரு படத்துக்கு வந்து ஆடிஷன் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஆடிஷனில் எப்படி கிராக் பண்ணுறதுங்கிறத விட ஆடிஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறத தனியாக கற்றுக்கணும். அப்படின்னா ஆடிஷன் எடுக்கிறவங்க காஸ்டிங் டிரெக்டர் சைடில் காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு தனியாக இருக்கிறாங்க. ஆமாம். இங்கே வந்து சோபா சக்தி நடித்த
ஒரு படம், ஒரு ஃப்ரெஞ்சு மூவி, தீபனில் வந்து நான் ஆடிஷனில் கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு ரீச் ஆனேன். நான், வசந்த்னு ஒரு ஆக்டரு, தியேட்டர் ஆக்டரு, எல்லாருமே ரீச் ஆனேன். அந்த காஸ்டிங் டைரக்டருக்கு வந்து என்ன தான் பிடிச்சிருந்துச்சு. பட் டைரக்டருக்கு வந்து சோபா சக்தியை பழக்கம் இருந்தது. நான் அவர் அங்கே போயிட்டார். அந்த ஆடிஷனுக்கும் மற்ற நம்மளுடைய ஜென்ரல் இங்கே நடக்கிற ஆடிஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அந்த ஆடிஷன் உதாரணமாக சொல்கிறேன். நான் இதனால் வந்து இது ஒரு கற்றலாக தான் பார்க்கணுமே தவிர புத்திமதியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. சில சமயம் புத்தி சொல்லிட்டார் இவர், எங்களுக்கு தெரியாதா காஸ்டிங் பண்ண அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாளைக்கு காலையில் 11:20 உங்களுக்கு காஸ்டிங்கு, ஆடிஷன் நடக்கும், ஸ்க்ரீன் பேப்பர்ஸ், இந்த டைலாக்ஸை நீங்கள் அதை வந்து பண்ணுவீங்க. இதுக்கு ஆப்பனண்ட்டாக பேசுகிறவங்க வந்து இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 டைலாக் இருக்குதுன்னா நீங்கள் வந்து மாதேவன் வந்து இந்த டைலாக்கை பேசுவாங்க. ஆனால் அவர் கேமராவில் இருக்க மாட்டார், அதுக்கு பின்னாடி கேமரா இருக்கும், உங்களை தான் அவர் படம் பிடிக்கும், உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக அந்த இதுக்கு இருக்கும். இவ்வளோ நேரம் நடக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம், உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம், இத்தனை மணிக்கு முடிஞ்சிரும்னு சொல்லி எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்துடும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காஸ்டிங் கூப்பிட்டு, உங்கள் பேர் என்ன? ஹர்ஷா, ஏதாவது பண்ணுங்க. இல்லை, உண்மை ஏதாவது பண்ணுறதா? ஏதாவதுன்னா என் பொண்ணு கடை கூப்பிட்டு போனா ஏதாவது வாங்கி கொடு அப்படின்பா. ஏதாவது வாங்கி கொடு. ஏதாவதுலாம் பண்ண முடியாது. காஸ்டிங் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. ஏதாவது பண்ண முடியாது. என்னை கூப்பிட்டு இப்போ ஏதாவது பண்ணணுன்னா பண்ண முடியாது. என்னடா குரு சார் இவ்வளோ நடிச்சிருக்கிறாரு, ஏதாவது பண்ணால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் என்ன அப்படிங்கிற நிலைமை கூட போயிருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாம் பண்ணுவேன், ஏதாவது எனக்கு எல்லாம் பண்ண தெரியும், இதில் லிஸ்ட்டில் ஏதாவது சொல்லு, பல்ட்டி போடுங்க, நான் பல்ட்டி போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்னன்னு தெரியணும். அதை வந்து காஸ்டிங் பண்ணுறவங்க யாரை நீங்கள் ஆடிஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான டைலாக்ஸாக போர்ஷனாக அதை அனுப்பணும். அப்போது இப்போ நான் வந்து ஹிந்தி படங்களுக்கு, ஹிந்தி சீரீஸ்க்கு நான் 2-3 ஆடிஷன் பண்ணியிருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அவங்க சொல்லுவாங்க, லேண்ட்ஸ்கேப்பில் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கள், இன்ன கலர் சட்டை போட்டுக்கோங்க, நீங்கள் எந்த லுக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ன கலர் சட்டை போட்டுக்கோங்க, இந்த லைட்டிங்கில் எடுங்க, பகலில் எடுங்க, நைட்டில் எடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டோரி, இதில் இந்த பேர் வந்து துரைபாண்டியன், இந்த கேரக்டர் வந்து துரைபாண்டியன், இந்த ஸ்டோரியில் இவர் டிரைவரு அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறாங்க, இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து டைலாக்ஸையும் கொடுத்துருவாங்க. அது ஹிந்தியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் ஹிந்தினா ஹிந்தி லிக்ஸ் தான் இருக்கும். ஹிந்தி டைலாக்ஸ் வந்து இங்கிலீஷில் நம்ம தங்கிலீஷ் சொல்கிறோமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒருத்தங்களை ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சு நான் டைம் கேட்டுருவேன், ஒரு 3 நாள் டைம் கொடுங்க. இன்னும் 3 நாள் டைம் கொடுங்க. சரிங்க. அவங்க எனக்கு எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுவேன். அதை பார்த்து நான் படிச்சுட்டு அப்புறம் நான் வீடியோ அனுப்புவேன். அதுக்கப்புறம் அவங்க மொத்தமாக ஜூமுக்கே வந்துடுவாங்க. இல்லை நாங்கள் உங்களை நேரடியாகவே பண்ண போகிறோம்னு ஜூம் காலில் நடக்கும் சில சமயம். அந்த ப்ராசஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டினாலும் கூட எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் நம்ம வந்து ஏதோ முயற்சி பண்ணுறோம், நம்மளுடைய பார்டரை உடச்சி, எனக்கு ஹிந்தி வருமா, ஐயோ நம்மளை எது என்னமோ நான் எனக்கு அவமானப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பையன் ஆகுது. அதனால நான் ஆடிஷன் பண்ணுறதுக்கு கூச்சப்படுவேன். ஆடிஷன் வந்துட்டு நான் கொடுங்க பண்ணுறேன். ஏன்னா வேலை, இது ஒரு வேலை, ஒரு ஆக்டர்னுடைய ஒரு வேலை, பார்ட் ஆஃப் வேலை. எனக்கு சான்ஸ் கிடைக்குன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை. அதனால தான் சில பேர் ஸ்ட்ரீட் தியேட்டரில் போய் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு தியேட்டர் குரூப்புக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க, படம் பாருங்கள், மிரரில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது ஆடிஷன், காஸ்டிங் டைரக்டர், காஸ்டிங் ஏஜென்சிஸ் வந்து தே மஸ்ட் லேர்ன் ஹவு டு டூ த ஆடிஷன் ஃபார் த ஆக்டர்ஸ். அது சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ, இவங்க ஒரு ஐடியாவோட ஜட்ஜ்மெண்ட்டோட போயிட்டு இது பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இதுக்கு சவப்பாக தான் ஒரு ஆள் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இல்லை உயரமான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இவங்களே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வரோம் வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கும்போது, மாதவன் பண்ணது நல்லா இருக்குல்ல,
ஆனால் நம்ம இப்படி யோசிச்சோம், இல்லை இது நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடியுது. இவ்வளோ நேரம் பயங்கர அட்டென்டிவா உச்சி கொட்டிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க சில பேர். நன்றி. ஆமா, நீங்க ஏதாவது கதை சொல்லும்போது சூப்பர் சூப்பர் யாரும் அதை பார்க்கணும்னு தோணுது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம். கேட்கலாம். தி கொரியோகிராஃப் த சீன், காமெடியன்ஸ் எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதும், ஆக்டர் அவர் அந்த வேலையை, டைரக்டர்னுடைய வேலையினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கிறதும், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜாப். அதில் இருக்கிற எல்லாமே கொரியோகிராஃப். அப்போ தான் நான் வந்து மின்னல் முரளிக்கு முன் குரு சோமசுந்தரம், மின்னல் முரளிக்கு பின் குரு சோமசுந்தரம் பிரிக்கலாம். என்னதான் வெவ்வேறு மொழியில் நீங்கள் நடித்தாலும் திங்கிங் லாங்குவேஜ்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும்ல சார். பொதுவாக அது காமனாக ஒரு லாங்குவேஜ் தானே சார் நம்ம. திங்கிங் லாங்குவேஜுங்கிறது எல்லாருக்கும் புரியுதா? திங்கிங் லாங்குவேஜ்னா